வாழ்க்கை தர்க்கத்துக்கு உள்ளாக்குறது உன் தப்பு. நான் தர்க்கத்துக்கான ஆளே கிடையாது. கடவுள் உண்டு, தர்க்கம்லாம் கிடையாது, உண்டு. இது இல்லை இருக்குது அதான் பேச்சுக்கே கிடையாது. அடுத்த கேள்வி வான்றேன் நான். எப்படின்னு ஒரு கேள்வி கேளு. வெட்ட வெளியாக இருக்குது. அப்போ நீ ப்ரூவ் பண்ண முடியாததுக்காக தமாஸ் பண்ணுற கிடையாது. நான் அனுபவிச்ச நீயும் அனுபவிக்கலாம். நான் அனுபவிச்ச நீ என்ன பண்ணலாம், அனுபவிச்சுக்கலாம். இதைத்தான் பெரியவங்களாம் சொல்லிட்டு போயிடறான். இதைத்தான் என்ன பண்ணிட்டு போயிடறான். அதுக்கு தான் சர்வேஸ்வரன் பேர் வச்சுக்கிறான். அதுக்கு தான் சிவன் ஒரு பொம்மை வச்சுக்கிறான். அதுக்கு தான் தலையிலேருந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கிறான். அதுக்கு தான் நிலாவை போட்டு வச்சுக்கிறான். உனக்கு புரியல லூசு. எவனோ ஒருத்த சொல்லி கொடுத்தா அதை வச்சு என்ன பண்ணுகிறேன் நீயா சும்மனா சிவத்தொண்டன்னு பொய் சொல்லுங்கிற. சிவம்னா வெட்ட வெளின்னு அர்த்தம். உனக்கு புரியல. ஏதோ சத்த ஊர் என்ன பண்ணிட்டான், முண்டத்தை வெட்டி வச்சுட்டே. முண்டை எப்படா சிவனா? அவன் உனக்கு அறிவே இல்லை, முண்டம். நீ ஒரு அறிவு கட்ட முண்டன்னு என்ன பண்ணி வச்சுறான் அவன். எந்த மத நூலையும் ஒழுங்காக படிக்கிறது இல்லை. எந்த மத நூலையும் என்ன பண்ணுறது இல்லை. மத வெறியனா அவரை. மதம் சொன்ன விஷயத்தை புரிஞ்சுடுவான். மதத்தில் இருக்க முடியாது உன்னால. மதம் சொன்ன விஷயத்தை புரிஞ்சுன்னு வந்தீங்கன்னா எப்படி இருக்க முடியாது உன்னால. எல்லா மனிதனையும் நேசிக்கிறது தான் மதமாக இருக்க முடியும். அப்போ மதம் உருவாக்கப்பட்டதே எதுக்கு தான்? மனிதனை நேசிக்கிறது தான். இப்போ மதம் என்ன செஞ்சுனுக்குதே? வேலி போட்டது ஆடு மாடு வரக்கூடாதுன்றதுக்கா, பயிர் வளரக்கூடாதுன்றதுக்கா. என்னோட சத்சங்கம் முற்றிலும் மாறுபட்டது. முற்றிலும் முழு சுதந்திரம். எங்க? இங்கே. எனக்கு புரிஞ்சிருக்குது, நீ புரிஞ்சுக்கோ. எனக்கு புரியல, நீ எனக்கு புரிய வை. நல்லா பார்த்துங்க. எனக்கு புரிஞ்சிருக்குது, என்ன பண்ணுறேன் நான் உனக்கு புரிய வைக்கிறேன். மேபி எனக்கு புரியல, நீ என்ன பண்ணீங்க புரிய வை. இங்கே நீ கேட்கலாம். என்ன இங்கே என்ன பண்ண நீ எல்லாத்தையும் கேட்கலாம். எந்த பிரச்சனையுமே இல்லை எனக்கு. எந்த பிரச்சனையுமே எனக்கு இல்லை. அப்போ பிரச்சனை இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? ஒரு மனுஷன்ட்டு பார்த்து பிரச்சனை கொடுக்க பார்க்குறேன். வரான் இதுன்ற நான் எனக்கு. ஏன்னா ஒரு பிரச்சனை கொடுத்தா என்ன அது? வாடிய பயிரை கண்டு வாடமாட்டேன், அது வாழும் வழி காணும் வரை ஓய மாட்டேன். என் வேலை என்னதான்? காய விட்டு அழகிறது கிடையாது. எவனா கொளுத்தின்னு எரிஞ்சானா செல்ஃபி எடுக்கிறது என் வேலை கிடையாது. தண்ணி ஊற்றியோ அல்லது பெட்ஷீட்டு போட்டோ மூடுறது தான் என்னுடைய வேலை. அங்கே என்ன பண்ண முடியாது என்னால். ஒருத்தன் துடி வச்சு நிற்பான், போட்டோ எடுத்து வச்சுட்டு அழுது நிற்பாங்களா? தப்பு இல்லையா? அது குற்றம் இல்லையா? உங்களுக்கு முன்னாடி ஒரு தப்பு நடக்குதுன்னா அதை திருத்தணுமா, அதை பார்த்து வருந்தணுமா? நான் கடவுள் தெரிந்த ஒரு சராசரி மனுஷன்லேருந்து மாறுபட்ட ஒரு கோணத்தில் சிந்திக்க தெரிந்த ஒரு விசேஷமானவன். விலங்குலேயே உன்னதமான விலங்கு இந்த விலங்கு. இதுக்கு ஏதோ பண்ணி வச்சுக்கிறான் கடவுள். இன்னும் பண்ணிட்டான் இதில். இது ஏதோ ப்ராசஸ் ஆயிடுச்சு இதில். ஆனால் என்ன பண்ண முடியுது? இதால் சிந்திக்க முடியுது. நீ என்னை மனுஷனாக கூட பார்க்காது, விலங்காக கூட பார். அட்ரஸ் சொல்கிறதுக்கு மாட்டுக்காரனாக கூட இருக்கலாம். அட்ரஸ் சொல்கிறதுக்கு யாராக இருக்கலாம்? அதுக்காக உன் ஜாதியில் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. நீ கீழ்த்தரமாகவே பார். ஆனால் அட்ரஸ் யாருக்கிட்ட தாங்குதே? அவங்ககிட்ட தான் இருக்குது. நீ என்ன தான் பண்ணி ஆகணும்? நீ துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கான ஆலோசனை செய்கிறதுக்கு தான் இந்த இடம். சத்சங்கம் எதற்கு அப்படின்னா, நீங்கள் எதற்காகவும் வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திட்டும்போது உங்களுக்கு வேதனையாக இருக்கும். கலங்கும் போது சேரு தெளிஞ்சது நான் நீரு. புரியுதா என்ன சொல்கிறேன்? உங்க கொஞ்சம் கலக்கமாக தான் இருக்கும். இதான் பேசுது நம்மளை ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்குதேன்னு இருக்கும். ஆல்மோஸ்ட் சரியாயிடுவேன். கட்டி நசிக்க எடுக்கும்போது வலி தான் செய்யும். கட்டி நசிக்க எடுக்கும்போது எப்படி தான் இருக்கும்? அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் பொறுத்துக்கோ, அப்புறமா என்ன இல்லை நல்லா இல்லை. பேச்சை கேட்டு கேட்டு சரியாயிடுவீங்க. நிறைய பேர் பேச்சு கேட்டு கேட்டு தான் எனக்கு எப்படி 1,39,000 பேர் ப்ளஸ் 500 வந்துக்கிறாங்கன்னா எப்படி வந்தாங்க? ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்காக 5 நாள் 6 நாள் வாழ்ந்துனுங்கிறது. அடுத்த சத்சங்கத்துக்காக வாழ்கிறது. ஒரு கால் நான் கடைசி சத்சங்கம் நடத்தும் போது சொல்லிட்டும் போவேன். ஒரு கால் இப்போ இல்லை, இது எப்போ சொல்லி வைக்கிறேன். என் சத்சங்கம் எது வரைக்கும் நடக்கும்னா, என் வாழ்நாளுக்கும் என்ன பண்ணின்னு இருக்கோம் நடக்கும். இலவசமாக தான் இருக்கும். சத்சங்கத்துக்கு என்ன கிடையாது, ஃபீஸோ கூலியோ கிடையவே கிடையாது. புரியும்? இவர் எல்லாத்தையும் எல்லாம் காசுலாம் பண்ணலையே, நான் ஃப்ரீயாக தான் பேசிக்கிறேன், இலவசமாக தான் பேசுகிறேன். எல்லா கேள்வியும் எப்படி தான் பதில் சொல்லுங்கிறேன். மலம் கழுவுறது தான் என் வேலையே. என் வேலையை என்ன தான், உன் மனதில் இருக்கிற மும்மலத்தையும் கலந்துட்டு போயிடலாம். ராணுவம் கண்மம் மாயெல்லாம் கழுவி விட்டு பாட்டுங்க எழுதி கதைங்க சொல்லி வாரம் சத்சங்கம் பண்ணி அப்புறமா கணக்கு அந்த பக்கம் வர வச்சு 44 கிளாஸுக்கு வந்துரு பயிற்சி எடுத்துக்கும் நைஸாக அந்த பக்கம் பழைக்கவும் செய்யுது. வயிறுக்குது இல்லை. ஆனால் சத்சங்கம் வயிற்றுக்காக நத்தலை. என் சத்சங்கம் எதுக்காக நத்தலை? உங்களை கொண்டாடுறதுக்கு தான் நான் வந்துக்கிறேன். என்னை கொண்டாடுவேன். நான் வந்தது உங்களுக்கு பேசுறதுலாம் எதுக்கு தானா, நீங்கள் யாரை கொண்டாடணும், உங்களை மதிக்கணும், நீங்கள் உங்களை கொண்டாடணும், நீங்கள் நல்லா இருக்கணும். என் பேச்சு எதுக்கு தான்? நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்கு தான். உங்களை திட்டுறனாவும் எதுக்கு தான்? மத அடிமைகளை உருவாக்குவதற்காக அல்ல. நேர்மை, உண்மை, வாழ்க்கையின் இன்பம், யதார்த்த சூழ்நிலை இவைகளை உணர்த்த
இதை புரிய வைக்க நான் ஏற்படுத்தி கொண்டது சத் சங்கம். நான் கற்றுக் கொடுத்ததெல்லாம் நன்றி உணர்வு தான். நீங்கள் உங்களை மதிங்க, நன்றியோடு இருங்க, இந்த உலகத்தை கொண்டாடுங்க. இந்த 3 விஷயம் எப்பவுமே எல்லா சச்சங்கத்திலுமே நீ எல்லா தலைப்பிலுமே இந்த 3 விஷயம் விளைஞ்சிருக்கும். உன்னை மதி, உலகத்தை கொண்டாடு, நன்றியோடு இரு. சச்சங்கம் சச்சங்கம் சிவயோகி வழங்கும் சச்சங்கம் சச்சங்கம் சச்சங்கம். வணக்கம். நிறைய தலைப்பு இன்னைக்கு வந்து சச்சங்கம். இனி சச்சங்கம் இல்லை, இனி தலைப்பு சச்சங்கம். சச்சங்கன்றதை பேசணுமானா ஆமாம், என்ன இந்த சச்சங்கம்னா சச்சங்கம் நடத்துறாரு சொம்மனா. சச்சங்கம்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டிங்கன்னா, இந்த சாமியாருங்களாம் சச்சங்கம் நடத்துவாங்க. பார்த்துக்கிறீங்களா? என்ன நடக்கும் தெரியுமா? அங்கே போனால் யாரெல்லாம் இந்த மாதிரி மடத்துக்கெல்லாம் போயிருக்கீங்க, சாமியார் மடம், சச்சங்கம் என்ன பண்ணுவாங்க? ஏதோ தலைப்பேற்று நம்மளும் தானே தலைப்பேற்று பேசுகிறோம். அங்கே அப்படி பேச மாட்டாங்க. பகவத்கீதையை எடுத்துப்பாங்க, இல்லை ராமாயணம் எடுத்துப்பாங்க. புரியுது அண்ணா? எதுனா யாருனா ஸ்லோகம் எதனா எடுத்துப்பாங்க. இல்லை முன்னாடி யாருனா ஒருத்தர் யாருனா சாமியாருங்க இல்லை யாருனா இருந்தாங்கன்னா அதுலேருந்து ஒரு 4 பாட்டை எடுத்துப்பாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உட்காந்துன்னு அவர் அந்த வார்த்தைகள்லாம் பேசிட்டு பேசுவாங்க. இது எதனால் ஏற்பட்டு தெரியுமா? ஐரோப்பியர்கள் வருகைக்கு அப்புறமா என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஜலபக்கலான்னு ஒருத்தன் உடனே ஆண்டவராக இயேசு கீழே மேலே இறங்கி வந்தாருன்னு. கீழே மேலே எங்கே இறங்கி வர முடியும்? ஏன்னா பிரச்சனை இருக்கக்கூடாது. அவர் உயரமாக நீட்டாக ஒல்லியாக கட்டையாக குண்டாக நல்லா இருப்பாருன்னுவான். கன்ஃபியூஸ் ஆகிட்டே இல்லையா? இந்த மாதிரி உட்காந்து கூட்டமாக சேர் போட்டு உட்கார வச்சு நடத்தின உடனே இவனுக்கு வைத்தியர்கள் தாங்கல மிஷினரிலாம் வச்சு குஷ்டரோகிங்களை கூப்பிட்டு வச்சு அவங்கள நோயெல்லாம் தொடச்சி கட்டி அவங்கள காப்பாற்றினாங்க. அன்னை தெரேசான்னு ஒருத்தர். அவங்க தான் என்ன செஞ்சாங்கன்னா, மிஷினரி அப்படின்னு ஒன்று ஏற்படுத்தி கூட்டங்களை கூட்டி ஒன்றா ஆக்கி அவங்கள என்ன பண்ணுவாங்க, பராமரிப்பாங்க, போதிப்பாங்க, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுன்றதெல்லாம். அம்மா அதுவே நாளடைவில் என்ன ஆச்சுன்னா, சர்ச் மாதிரி ஒரு கூடாரம் கட்டி அங்கே சோறு போட்டு. இன்னைக்கு கூட எங்கள் ஊரில் ஒரு பாதிரியார் எல்லாருக்கும் பிரியாணி போட்டார், பார்சல் மட்டும் வானான்ட்டார். என் பொண்ணு சொன்னா, அதான் எல்லாருக்கும் பிரியாணி போனார், அனௌன்ஸ் பண்ணார்ல, பார்சல் கொடுத்தான்னாங்க. பார்சல் கொடுத்தா வீட்டுக்கு தானே எடுத்து தருவீங்க, சர்ச்சுக்கு யார் போவீங்க? அவர் பிரியாணி போகிறது எதுக்கு தான்? ஆமாம், அது கூட போகாமல் பிரியாணி ஒன்றுன்றீங்க, நியாயமா இதுன்னு? ஏன்னா பார்சல்னால் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வாங்கி வந்து கொடுத்துருவாங்கன்ட்டு. புரியுது என்ன சொல்கிறேன்னு? இந்த மாதிரி கூட்டங்கள்லாம் பேசுறது. மலை பிரசங்கள்லாம் பண்ணுவார் இயேசுநாதர். ஒரு இடத்துக்கு போய் உட்காந்து மலையில் உட்காந்து ஒரு பாறையில் உட்காந்துன்னு மற்றவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சுன்னு பேசுறது. அந்த கலாச்சாரம் இங்கே வந்தோடனே இவங்களால ஒன்றும் இருக்க முடியல, தாங்கவே நம்மளும் என்ன பண்ணலாம், பேரை மாற்றி சத் சங்கம் ஒன்று. அப்போ இங்கே அது மாதிரிலாம் கூட்டமாக கூட்டி சொல்லி கொடுக்கலன்னா, ஒரு இடத்துல சொல்லுவாங்க, பாரதியார் படத்தில் வரும், அவரையும் உள்ள விடு, அவரும் கூட வந்து உட்காரட்டும் அப்படின்ட்டு. எல்லாரெல்லாம் போக முடியாது, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டுமே கூட்டமாக உட்காந்து பேசுவாங்க. எல்லோரும் என்ன பண்ண முடியாது, அதில் கலந்துக்கவோ சேர்ந்துக்கவோ பேசவோ கூடவோ முடியாது. ஒன்று. ரெண்டாவது, அந்த பேசுகிறவா இருக்கார்ல, அவள் தான் வாய் வச்சு நிற்பா, மற்றவங்களாம் வாயை சேர முடியும்னு உட்காந்துக்கணும். ஏன் ஆண்டவா பார்க்கலையோன்னுவா, நாம் எப்போ பார்த்தோன்னு. அவள் அண்ணலும் நோக்கினாலும் அவரும் நோக்கினான்னுவாங்க. நீ நோக்கும்போது நீ எங்கேருந்து நோக்கின நம்ம கேட்கவே முடியாது. இங்கே வந்து அப்படி கிடையாது. புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? என்ன கேட்க முடியாது உன்னால்? அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கினாள், சரி நீ எங்கேருந்து நோக்கின கேட்ப? ஏன் இப்போது அங்கே பிரசங்கத்தில் என்ன நடந்தது, அந்த பக்கம் என்ன நடந்ததுன்னா, இப்படிலாம் வந்து கூட்டமாக கூட்டி ஒரு ஆள் பெரிய அறிவாளின்னு சொல்லி நிற்பார், மற்றவங்கெல்லாம் முட்டாள்னு உட்காந்து கேட்டுக்கணும். அப்படி இல்லைன்னா யாரோ ஒரு சாமி, ஏதோ ஒரு மதம், ஏதோ ஒரு கூட்டத்தை பெருசாக பேசி நிற்பாங்க. இந்த வழக்கு எல்லா நாட்டிலையும் இருக்குது, இங்கே தான் இல்லை. கூட்டம் கூட்டி பேசுறதுன்றது என்ன பண்ணுது, இது அப்படியே அரசியலாக மாறும்போது மேடையை போட்டு பேசிட்டு நம்மளை நடுவில் நிற்க வச்சுருவானுங்க. ஆமாம், நீ எப்போ இருந்தாலும் ரோட்டில் தான் நிற்க போகிற, நான் வீட்டு எங்கே தான் போடுறேன், உனக்கு புரியலையோ என்ன, நான் மேடையில் ஏறி நின்றுட்டு பேசிட்டு போயிடுவேன், நீ
அதுவும் 4 பேர் பாதுகாவலோடு வருவேன், 2 பயில்வான வர நின்றுப்பானுங்க, துப்பாக்கி துளாக்காத ஒரு கூண்டுக்குள்ளே உட்காந்து பேசுவேன். நீ நடு ரோட்டில் உட்காந்துன்னு அந்த ரோடை வர மறைக்கிடுவாங்க. அது வர பஸ்ஸாக வேணாம் வந்து நின்று இருக்கும். பார்த்துக்கிறீங்களா? இல்லை பணம் நிறைய ஆயிடுச்சுன்னா மாநாடு போடுவாங்க. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? மாநாட்டில் 4 பேர் செத்துட்டாங்கன்னு சில பேர் புலம்புவாங்க. மாநாடு போட்டு பேசிட்டு உள்ளே மட்டும் போயிடுவாங்க. அது மாதிரி பல விதமான கூட்டங்களை உருவாக்குறது, கூட்டத்தை கூப்பிட்டு. ஹிட்லர் எப்படி பெரியாராருன்னா பேசினார். போய் கூட்டத்தோட என்ன பண்ணார்? பேசினார். பெயிண்ட் அடித்த காசு எடுத்து வந்து வச்சு நிற்பார், விசிறுவார், காசு பொறுக்கும். அடுத்தது பணமழை பொழிய போதுன்னு உட்காந்து கேட்பாங்க. இப்படி கூட்டத்தை உட்கார வச்சு பேச வச்சு வளருத்துன்னு ஒரு கூட்டம் இருக்குது. அப்போது ஒரு மனிதன் தனக்கு புரிஞ்சதை அல்லது புரியாததை தான் விரும்புகிறத கூட்டமாக கன்வே பண்ணுறதுன்றது எப்போவுமே என்ன நடந்துக்குது? வேறு ஃபார்மேட்டில், வேறு பேரில். ஆனால் இந்த ஊரில் சத்சங்கம் எப்படி நடந்ததுன்னா, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டுமே உட்காந்துன்னு குறிப்பிட்ட அறிவுள்ள அல்லது குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே பொருந்துருவங்க மட்டுமே உட்காந்து என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க. இப்போது ஒரு முருக பக்தர் சத்சங்கம் நடத்துகிறாருன்னா அங்கே போகிறவங்களாம் யாராக தான் இருப்பாங்க? முருக பக்தர் தான். ஜாதி விடுதலை அடைஞ்சிருக்குது, ஆனால் முருகர்களுக்கு இருந்து விடுதலை கிடையாது. அங்கே போனீங்கன்னா அங்கே யார் தான் இருப்பாங்கன்னா முருகரை பாராட்டுறவங்க, முருகரை பேசணும். அந்த இடத்துல போய் ராமர் பேசிட்டேன்னா பெஜராகிடுவேன். நீ அந்த இடத்துல போய் என்ன பண்ண முடியாது? நீ ராமர் பெரியவார்லையோ அப்படின்லாம் என்ன பண்ண முடியாது. ஏன் அவங்க பியூராக என்ன பண்ணிக்கிறாங்க? தமிழ் கடவுள் முருகரை தான் என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க. இப்போது இதெல்லாம் போயிடுச்சு. வெளிநாட்டிலேருந்து வந்துட்டார் ஒருத்தர், நம்ம ஊர் தான், வெளிநாடே கிடையாது, வேற்றுக்கிறவாசி மாதிரி. சாய்பாபாவுக்கு ஏன் நீங்கள் கும்பிட்றீங்கன்னா ஒருத்தர் கேட்குறாரு. சத்சங்கத்தில் கேட்குறாரு. இதை நீங்கள் அங்கேருந்து வந்தவங்க, நம்ம ஊரில் இல்லாத முருகரா, நம்ம ஊரில் இல்லாத சாமியா, நம்ம ஊரில் இல்லாத தெய்வ வழிபாடா, ஏன் இந்த சாயை இத்தனை வந்து இங்கே இருக்கு? நீங்கள் இன்னொருத்தர் சத்சங்கத்திலே சொல்லிட்டாரு, இந்த சாயின்றவர் யார் கிடையாது தமிழுக்கு, நம்ம ஆளே கிடையாது. அவர் ஒரு வேற மதத்துக்கார் அப்படின்ட்டு இருந்தால் கூட நாங்கள் சாய் கிருஷ்ணா, சாய் பரத், சாய் இன்னொன்று எல்லாம் சாய் தான், எதுவும் நேர் கிடையாது. எல்லாத்தையும் என்ன பண்ணேன்? ஆமாம் எல்லாரையும் சாய்டா, சாய்ராம், அம்மா பேருனா சாய் பிரியா, அம்மா சாய் சரளா, அம்மா சாய் சசிகலா. ஒருத்தர் ரோடுன்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டோன்னே ரோடு சிவகுமார், நீங்கள் சாலை சிவகுமார்னா கண்டுபிடிச்சிருவீங்க. ரோடு சிவகுமார்னா உங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சிச்சா? நான் பொறுப்பாளி இல்லை. தெரிஞ்சா இப்படிலாம் வச்சுப்பாங்களா இல்லையா? கேள்விப்படுது இல்லையா? இப்போ சத்சங்கம் எதுக்கு நடத்துகிறாங்கன்னா கூட்டத்தை வலிமையாக்கி இந்த கூட்டத்தை பிரியாமல் பாதுகாக்கணும். இப்போ நம்மெல்லாம் வைஷ்ணவ ஜனத்தோ கேளீரே மொட்டை வச்சு நாமம் போட்டு குச்சி ஒன்று வச்சுன்னு சட்டப்படாமல் பாச்சா மட்டும் காமிச்சு என்ன பண்ணா? என்னையா வைஷ்ணவ ஜனத்தோ என்னண்ணே? மார்கழி மாதம் வந்துச்சு, ஆளுக்கு சத்சங்கம் நடத்தும். அவன் திருப்பாவை, இவன் திருவன்பாவை விட்றதுலடா. நாங்கள் அவனுக்கும் தெரியாது உனக்கும் தெரியாது. எதுக்கடா போய்க்கிறேன்னா நம்மளாம் பட்டை அடிக்கிறோமோ இல்லையோ போய் உட்காந்துக்கணும். நம்மளாம் நாம போடுறோமா இல்லையா? என்ன பண்ணா போய் நீங்கள் என்ன அங்கே போனாலும் ஜாதி ஏற்றத்தாழ்வு போகாது. வந்துரு பிரதர். என்ன பிரதர் நீங்கள்? நம்ம பிரதர் ஆயிடுது. அங்கே கோஷ்டி, இங்கே பிரதர். இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, நீ மற்ற மதத்தை பேசி எங்கள் மதத்தை பேசாத, நாங்கள் அறுத்துருவோன்னுவோம். நம்ம பயந்தது, நம்ம அப்படியே பேசுறது அறுத்துடுற மதத்தில் வருவேன் அப்படின்னு ஒன்று. என்னோட அப்படி ஆமாம் நான் ஒன்றும் சொல்லியே, யாரும் அறுக்கிற மரத்தை சொன்னாங்க, அறுத்துருவாங்கல்ல அவங்க. மொத்தத்தில் மனுஷன் எப்படி இல்லை இப்போ? சத்சங்கன்ற பேரில், கூட்டன்ற பேரில், கோஷ்டின்ற பேரில், இல்லை எல்லாரையும் வழிபாட்டு தரன்ற பேரில் என்ன வச்சுக்கிறாங்க? ஒரு கூட்டமும் கூட்டத்துக்கான தர்மத்தையும் உருவாக்கி நாமெல்லாம் என்னவா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ பிராமணார் சங்கம், மோலியார் சங்கம், செட்டியார் சங்கம், பறையர் சங்கம் இருக்குதே. பறையருக்கு என்ன பேர்? சங்கம் கிடையாதா? பல்லர் சங்கம் இருக்குதா? அவங்களாம் என்ன வச்சுக்கிறாங்கப்பா? அமைப்பு, பறையர் விடுதலை அமைப்பு. ஏன் சங்கம் வைக்கல? மோலியார் சங்கம் வச்சாரு, நாய்க்கர் கூட சங்கம் வச்சிட்டாரு, இல்லை பிராமணர் சங்கம் வச்சிட்டாரு, பறையர் ஏன் சங்கம் வைக்கல? அவருக்கு தெரியாது, புதுசாக வந்துக்கிறாரு. அதனால் என்ன பண்ணிட்டாரு அவர்? இப்போ
அமைப்பு வச்சினார். பறையர் விடுதலை அமைப்பு, பெரும்பறையர் பேரவை. புரியுதா? ஐயோ ஆபத்தான பேச்சு பேசுகிற, கொஞ்சம் உஷாராக பேசு. இல்லை இல்லை, நான் ரொம்ப உஷாராக தாங்கிறேன், நீங்கள் பயப்படாதீங்க, நானும் கூட பயப்பட மாட்டேன். அப்போது சத்சங்கம் அல்லது கூட்டம் அல்லது கோஷ்டி அல்லது அமைப்புன்ற பேரில் என்ன பண்ணிக்கிறாங்க? பேரவை, அமைப்பு, மாநாடு, இதெல்லாம் என்ன? கூட்டம் கூட்டி கட்டம் கட்டுறதுக்கு பேர் என்ன வச்சுக்கிறாங்க? அது இல்லை சத்சங்கம்னா. ஆனால் சத்சங்கன்ற பேரில் என்ன தான் செஞ்சுக்கிறாங்க இந்த வரைக்கும் கூட? அப்படி தான் செஞ்சுக்கிறாங்க. சத் சங்கம். சங்கம் அப்படின்னா கூட்டம் அப்படின்னு அர்த்தம், இணைதல்னு அர்த்தம். சங்கமம் அப்படின்னா பாட்டெலாம் வந்திருக்கும். திரிவேணி சங்கமம் என்ன சொல்லுவாங்க? சங்கமம். சங்கமித்தல்னா இணைதல். இந்த ஃபக்குக்கு இன்னொரு வார்த்தை சங்கமம் கூட சொல்லலாம். ஆணும் பெண்ணும் கூடுறாங்கல்ல, அதை என்ன பண்ணலாம்? சங்கமித்தல்னு சொல்லலாம். நீங்கள் சங்கமிக்கலாமா வான்னு கூப்பிட்டீங்கன்னா யாருக்குமே புரியாது. ஆமாம், போய் ஒரு பொம்பளை போயிட்டு வா நம்ம சங்கமிக்கலான்னாக்கா டக்குன்னு கோவம் கூட வந்துடும். நேராவா கேட்ப, டென்ஷன் ஆயிடுவா. நம்ம தப்பு செய்யலாமான்னு கேட்கணும். தப்பு செய்ய போறோமா சரி செய்ய போறோமா? தப்பு செய்யலாமன்னே கேட்போம். நம்மள்ட்ட போய் தப்பு பண்ணலாமா, ஒன்னா தூங்கலாமா, ஒன்னா பத்துக்கலாமா, கடைசியாக தான் நடக்க போகுது. ஆனால் என்ன தான் சொல்கிறது? ஆனால் சங்கமித்தல்னு கேட்கறதில்ல. நான் நம்ம 2 பேர் சங்கமிக்கலாமா அப்படின்னு யாரும் கேட்கறதில்ல. ஒரு கால் இனிமேல் பட்டு கேட்டாலும் கேட்கலாம். சிவகங்கை சொல்லி கொடுத்து நல்லாவும் இருக்குது. புரிஞ்சா வந்துடுவாங்க, புரியலாம் விட்டுருவாங்க, நம்ம என்ன பண்ணிடலாம்? எனக்கு தெரியாது. புரியுதா? சங்கமித்தல். அப்போ சங்கம்னா இணைதல், கூடுதல், ஒன்றாதல், இணைதல், இந்த மாதிரி பொருள். சத்துனா வலிமை, சக்தி, விழிப்பு, உணர்வு, புரிதல், தர்மம், இதுக்கெல்லாம் அந்த பக்கம். இப்போ சத்சங்கம்னா தர்ம பரிமாற்றம், உணர்வு பரிமாற்றம், கருத்து பரிமாற்றம், சக்தி பரிமாற்றம். இதில் இது பேரவை பேர் எது பேர் வச்சாலும் இங்கே சத்சங்கம். நான் ஏன் சத்சங்கம் வச்சேன்னா இதனால தான் வச்சேன். எதனால தான்? உணர்வு பரிமாற்றத்துக்காக தான். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் கூறிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வுரு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே. அப்போ ஒரு மனிதன் அல்லது ஒரு ஆள், ஒரு அறிவாளி அல்லது புரிந்து கொண்டவன், ஒரு முட்டாள், தான் கருத்து சித்தாந்தத்தை சொல்லி வெளியே பற்றினதுக்காக ஒரு கூட்டத்தை என்ன பண்ணா உருவாக்குவான். அது கோஷ்டியாக இருக்கலாம், இது இருக்கலாம். இந்த இடம் கோஷ்டி கிடையாது. முதல்ல அது கொஞ்சம் இங்கேயும் சச்சங்கம் தான் நடத்துகிறேன். கருத்து பரிமாற்றம், அறிவு பரிமாற்றம், தெளிவு பரிமாற்றம் எல்லாமே தான் இங்கே நடக்குது. அதுக்கான சந்தர்ப்பம் தான் இது உருவாக்கி வச்சிருக்கிறேன். ஆனால் என்ன செய்யறதில்லை, நான் இங்கே ஒரு கோஷ்டியோ ஒரு குறிப்பிட்ட மதமோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரோ இங்கே கிடையாது. இங்கே நம்மலாம் எப்படி தான் ஜாதி மதம் கடந்தவர்கள் தான். ஜாதி கிடையாது இங்கே, மதம் கிடையாது, உணவு ஒழுக்கத்தையும் கடந்தவங்க தான். இங்கே வந்து கட்டாயம் அசைவம் சாப்பிட்ணும் அவசியம் இல்லை, சைவம் சாப்பிட்ணும் அவசியம் இல்லை, பீப் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படிலாம் இல்லை. நிறைய பேர் என்ன அப்படின்னு நினச்சிக்கிறாங்க, இவர் பீப் சாமியார் அப்படின்ட்டு. பேர் பீப் சாமியார், சாமியார் அப்படின்னா சாமியார் இல்லையா? நம்ம பீப் சாமியார். அப்போ ஆடு சாப்பிடும்போது பீப் சாப்பிடும்போது பீப் சாமியார், ஆட்டுக்கறி சாப்பிட்டா ஆட்டுக்கறி சாமியார். இப்போ நான் ஒரு 11,000 ரூபாய்க்கு கறி மீன் வாங்கி வந்து டெய்லி மீனாக சாப்பிட்டுக்கிறேன். இப்போ மீன் சாமியார். நண்டு நத்தை சாப்பிடும்போது நம்ம என்ன பண்ணோம், அப்பப்போ ஸ்டேட்டஸ் வைக்கும்போது இன்றைக்கி நண்டு சாப்பிட்டா நான் நண்டு சாமியார், இன்னைக்கு மீன் சாப்பிட்டா மீன் சாமியார், அதையும் சேர்த்து சரக்கு அடிக்கும்போது சரக்கு சாமியார், ஜாக் டேனியல் சாப்பிட்டா ஜாக் டேனியல் சாமியார், எக்ஸோ சாப்பிட்டா காஸ்ட்லி சரக்காகவே சொல்கிறேன். ஆமாம், லோக்கல் சரக்கு சாப்பிட்றது இல்லை. ஏன்னா நம்ம சொல்லி வைக்கணும், எவனா ஒரு லோக்கல் சரக்கு சாப்பிடணும், லோக்கல் சரக்கு வந்து இறங்கிடாது மாட்டுன்னு. வரும்போதெல்லாம் ஒரு குவார்டர் புஷன் வந்துட்டானா மேட்ரு முடிஞ்சிச்சு. நம்ம எந்த தான் சாப்பிடுவான். ஆமாம், இதெல்லாம் சொல்லி வச்சிடணும் சச்சங்கத்தில். இதெல்லாம் சொன்னால் நல்லது. இவனை மாதிரி ஒரு மோசக்கார பாவி இல்லைன்னே சொல்லுவாங்க. என்ன கிளப் ஹவுஸ்ன்னு ஒன்று அதில் பேசிக்கிறாங்க, என்ன சொல்லிக்கிறேன் நான், அதில் பேசிக்கிறாங்க. அந்த பெரியார்களை அட்டாக் பண்ணுறதுக்கு, அந்த பெரியாருங்கன்னா கடவுள் இல்லை மறுப்பாளர்களை அட்டாக் பண்ணுறது என் வீடியோ போட்டு விடுறாங்க, சூன்ய வீடியோவை.
அங்கே பின்னாடி 4-5 பேர் திட்டினே இருக்கிறாங்க, நித்ரா பேசுறது நித்ரான்னு. அவன் வீடியோவில் பேசிக்கிறான் அந்த ஆள். அது கூட தெரியல, உண்மையாகவே பேசிக்கிறான்னு. ஆடு மட்டும் போட்டுக்கிறானுங்க அவனுங்க. ஒரு ஆள் இருந்தாலும் உண்மையாக நீங்கள் வீடியோ தனியாக கேட்டிங்கன்னா நேராக உங்களை கூட பேசிக்கிற மாதிரியே இருக்கும். தொடர்ந்து அடுத்தது என்ன இருக்குன்னா, உங்கள் மனம் ஒரு கேள்வி எழுப்பமா, அந்த கேள்வி நான் எழுப்பி பேசியிருப்பேன். இருந்தாலும் என்னமோ புரிஞ்சு வச்சுக்கிறான் பொழுது, நம்ம எப்படி தெரிஞ்சு வச்சுக்கிறான் அப்படின்ற மாதிரி. நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது சன் டிவின்னு நீங்களா நினச்சிப்பீங்கன்னா, ஓ நம்மளை வந்து வாட்ச் பண்ணுகிறாங்க பொழுது சன் டிவிலன்னு. அவன் டைலாக் என்ன தான், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது சன் டிவி, நீங்கள் பார்க்கலன்னா கூட அது ஓடின்னு இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க, ஓ நம்ம பார்த்துக்கிறது அவன் என்ன பண்ணிட்டான், பார்த்துட்டு அவங்களுக்கு இதுன்னு நினச்சிக்கிறீங்க. அப்படிலாம் பார்க்க முடியாது. புரியுதா? நான் கூட ஆரம்பத்தில் அப்படி தான் வந்துருப்பேன் குழந்தையா இருக்கும்போது. நல்ல வேலை வளர்ந்துட்டேன். செலவில் அப்போது சத்சங்கம்னா புரிஞ்சிட்ருக்கோம். அப்போது சத்சங்கம்னு எல்லாருமே நடத்தலாம், யார் வேணா நடத்தலாம், அதுக்குன்னா இல்லை, தடை இல்லை. அந்த வார்த்தையை வச்சுக்கலாம். அந்த வார்த்தை கூட நிறைய பேருக்கு வலிச்சுது. நான் சத்சங்கம்னு வச்சுங்கிற வார்த்தை கூட நிறைய பேருக்கு சத்சங்கம் நடத்துகிற அளவுக்கு அவருக்கு தகுதிதா என்ன? தகுதியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. உங்களை கேட்குறதுக்கு 4 பேர் இருக்கிற என்ன பண்ணிடலாம், நீங்கள் சத்சங்கம் நடத்திக்கலாம், மேட்ரு கிடையாது. ஆனால் உங்களுக்கு துணிச்சல் வேணும். 4 பேர் கூப்பிட்டு வச்சுன்னு உங்களுக்கு கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறதுக்கு தைரியம் வேணும். ஆனால் பொதுவாக சத்சங்கம் வெளியே நடத்தலாம், எப்படி நடத்துறதில்லைன்னா கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. என்ன பண்ண நீங்கள் அந்த கோஷ்டிக்கு போகிறதுக்கு ரூல் இருக்கும். கீழ்ப்பாசை கட்டின்னு வேணா என்ன பண்ணா, கீழ்ப்பாசை விட்டுன்னு ஜெட்டி தர்ற மாதிரி வேஷ்டி கட்டிக்கின்னு என்ன பண்ணு போனாங்க, நாமம் போட்டுக்கிட்டு பெரியவா பேசுவா, நீ என்ன பண்ணா இஷ்டத்துக்கு பேசுவா. ஆமாம், அக்கில் தொச்சிப்பா, வைத்த காட்டுவா, நாடார் நீ எதனா பண்ணலான்டான்னுவா. ஏன் அவர் ஜீயரா? அதுனா ஐயரு ஜீயரு தெரியல. அது இன்னும் அது கேட்கணும் நமக்கு. அது ஜி எல்லாம் நீ இந்த இந்தியில் ஜி சொல்கிறதுனால ஜிஆர் என்ன கதையோ தெரில எனக்கு. அதெல்லாம் கேட்க நம்ம கேட்க வேணாம். ஏன்னா அது சத்சங்கம். அவங்க வந்து ப்ரைவேட்டாக ரூம்குள்ளே நடக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியாது, நம்மளை அலோவே பண்ண மாட்டாங்க. நம்மளை யூடியூப்பில் போட்ட காய்ச்சிடலாம், நம்ம என்ன பண்ணுறது இல்லை. ஆனால் யூடியூப்பில் போட்டால் நம்ம என்ன பண்ணுறதுக்கு இல்லை, பேசாமல் இருக்கிறதுக்கு இல்லை. அது ஒரு வேலையும் நமக்கு இல்லை, நம்ம பேசுறதுக்கு ஆளுக்குது. ஆனால் ஏன் நம்ம அதெல்லாம் எடுத்து பேசுகிறோம் அப்படின்னு கேட்டால், மன தெளிவு ஏற்படணும்னா ஒரு மனிதன் கேள்வி கேட்கணும். இல்லைன்னா ஆகாது, தெளிவு ஏற்படுவது. தெளிவு ஏற்படணும்னா என்ன பண்ணணும், கேள்வி கேட்கணும். நீங்கள் உப்பு போடுறீங்கல்ல குழம்புல, கேள்வி கேட்டு போடணும். அதிகமாக போடுறோமா கம்மியாக போடுறோமான்ட்டு. சில பேர் அப்படி செய்யறதே கிடையாதுங்க. ஏதோ ஒரு நாய் சாப்பிடும்போது நம்மனா வந்துட்டு இது போட்டு அம்மா வந்து சூறை போட்டு பார்த்துன்னு இருக்குது, என்ன சரியாகுதா இல்லையான்னு சொல்லு. செய்யும் போதெல்லாம் பார்க்கறது இல்லை, போட்டு குழம்பு ஊற்றிட்டு பார்க்கறது. நமக்கு மனசாட்சி குத்தம். என்னடா பண்ணுறது, எவ்வளோ சொல்லியும் புரியலையே, நம்ம வேற்றுக்கிற வாசியாக ஆகிட்டுக்கிறோம். ஒரு டைம் உஷாராயிடுவேன் நான். நேற்று நீயே ஊட்டிட்டு நீ என்ன பண்ணி ஊட்டின மாதிரியே ஆச்சே, பிரச்சனையை அங்கே தள்ளிட்ட மாதிரியே ஆயிடுச்சு. இப்படிலாம் போயிச்சுக்கிறேன் நான். வாழ தெரியுது எனக்கு. நான் என்னை பார்த்து பெருமையப்பட்டுப்பேன், அப்பா நல்லா வாழ கற்றுக்கணடா அப்படின்ட்டு. அங்கே குழம்புல உப்பு போடும்போது, சோறு போடும்போது, பண்ணும்போதெல்லாம் புரியாத ஒரு விஷயம். நம்மளை என்ன நினச்சிக்கிறாங்க, இந்த பீஸ் என்ன பீஸு, டெஸ்ட் பீஸு. ஆனால் எங்கே வந்து ரிசல்ட்டு பார்த்துக்கலாம். உப்பு அதிகமாகிடுச்சுன்னே சொல்கிறேன்னு வச்சுக்கோ, சமயத்தில் என்ன பண்ண போகிறாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடு. அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடக்கூடாதா? அந்தால அந்த தொப்பை வச்சுன்னு சொல்லிட்டான். உப்பு இல்லை உப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க, உப்பை எடுத்துனுவான்னு சொல்லுன்னான். அப்போ தான் எனக்கு அறிவே வந்தது. அடாடா, நாடாரை பற்றி இவ்வளோ அசிங்கமாக பேசினாலும் இவ்வளோ தெளிவாக ஒருத்தன். ஆமாம், இல்லை இல்லைன்னு ஏன் சொல்கிறீங்க, கொண்டான்னு சொல்லுங்க. உப்பு கொண்டு வா, கொஞ்சம் மிளகாத்தூள் கொண்டு வா, கொஞ்சம் ஊறுகாய் கொண்டு வா, வீட்டில் வச்சு இல்லைன்னு சொன்னால் எல்லாமே போயிடும்ட்டான். பக்குச்சு இல்லை சோறில் உப்பு இல்லைன்னா கூட என்ன சொல்ல முடியாது. உப்பு இல்லைன்னு சொல்லுது, உப்பு ஏற்றணுவா, இல்லை உப்பு போடு. இந்த சத்சங்கத்தில் விசேஷமான சத்சங்கமாக நடத்துறவங்களுங்கிறாங்க. நீங்கள் தான் உஷாராக கூர்ந்து ஆராய்ந்து என்ன பண்ண நல்லதெல்லாம் எப்பவுமே அல்லவை அங்கேயே தள்ளிட்டு நல்லவை என்ன பண்ணி வந்துடணும், எடுத்துன்னு வந்துடணும். நம்ம யார் பேசினாலுமே நல்லதுன்னா என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். அப்படி தானே? கெட்டதுன்னா எடுத்துக்கூடாது. நீங்கள் பூராவும் கெட்டது பேசவே முடியாது, என்ன தான் டக்கரிச்சாலுமே. ஓடாத கடிகாரத்தில் 2 முறை டைம் சரியாக காட்டும். ஆனாலும் இங்கே என்னவே இல்லை, 100% தப்பு இல்லவே இல்லை. நீங்கள் எங்கே வேணால் போங்க, என்ன வேணால் பண்ணி பாருங்கள்,
100% தப்பு அப்படின்னு ஒன்று இல்லை. 100% சரி இல்லவே இல்லை, முடியாது. 100% சரியாக இருக்க. எனக்கு இந்த பாட்டு அடிக்கடி உறுத்தம். எல்லோருக்கும் நல்லவனா இருப்போமுங்க, ஆனால் கொள்கையில் எப்போதும் மாற மாட்டோம். அதனால கேட்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இல்லை. அவன் நான் பார்த்தா அந்த பாட்டு எழுதணுன்னு கேட்பேன், இது எப்படி சாத்தியமாகும்? கொள்கையில் மாறலன்னா எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்க முடியுமா? நல்லவனா இருக்க முடியா? நரி கொம்பு வித்தாலும் விற்போங்க, ஆனால் நரி போல தந்திரத்தை உன்னால் செய்ய முடியுமா? வாழகுது நண்டில் எடுத்து விடுறதுக்கு. இதெல்லாம் பாட்டு கேட்டுட்டு கம்முன்னு ரசிச்சுட்டு போயிடணுமே தவிர அதை என்ன பண்ண முடியாது. மனிதன் தந்திரசாலி தான். எங்கே ஏமாறுறாங்களோ எங்கே லூஸோ அங்கே தான் என்ன பண்ணுவாங்க, குழம்பு ஊற்றிட்டு. ஏன் பீஸ் இவ்வளோ இருக்கும்போது நம்ம ஏன் அங்கெல்லாம் கஷ்டப்படணும்? அங்கே என்ன பண்ணிக்கலாம், ஏதோ ஒரு வேலையை கிடுக்கன்னு செஞ்சு விட்டு எங்கே முடிவு பண்ணிக்கலாம். கடைசியாக ஒரு இடத்துல இது தானே, அதுக்கான ஒரு இடம் இருக்கும்போது நம்ம என்ன லேபில் குத்தா பார்க்க போகிறாங்க? ஆமாம், உட்கார வச்சு சோறை போட்டு இன்னி தானே லேப் என்ன நடி ஊற்றிட்டு நிற்கிறேன். அதுவும் உஷாராக கொஞ்சமாக ஒத்துறது வரும். ஏன் கொடுத்த உடனே சாப்பிட்றதே இல்லையா? நல்லகுதுன்றது எடுத்த உடனே நல்லகுது. ஏன் எப்படிசம் நல்லகுதுன்னு என்ன பண்ணுவேன்? எனக்குமே வராத மாதிரி இன்னைக்கு நல்லா வந்துக்குதுன்னுவாங்க. என்ன அர்த்தம்? ஏதோ டேமேஜ் பண்ணிட்டுக்கிறாங்க. அதை நீ என்ன பண்ணக்கூடாது, கண்டுபிடிக்கக்கூடாது. கண்டுபிடிச்சாலும் நீ என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அதனால உன்னை மனதளவில் என்ன பண்ணுறாங்க, தயாராகிறாங்க. இந்த கோஷ்டிங்கெல்லாம் சத்சங்கம் எதுக்கு நடத்துறாங்கன்னா உங்களை மனதளவில் தயார்படுத்துறாங்க. என்னவா, நீ சைவியாவே இருக்கணும், இல்லை வைணவியாவே இருக்கணும், ஏதோ ஒன்று இருக்கணும். நீ ஒரு கிறிஸ்தவனாக இருக்கணும், இல்லை இஸ்லாமியனாக இருக்கணும், இன்னும் பிற சைனனா, ஏதோ ஒரு மதத்தில் நீ என்னவா இருக்கணும், கட்டுண்டு கிடக்கணும். நீ என்ன பண்ணுறக்கூடாது, அங்கே இங்கே சிதைந்து போயிடக்கூடாது. அப்போனா நான் என்ன செய்யணும், அதுக்காக விஷயத்த கொடுத்துக்கினே இருக்கணும். உண்மையை ஏன் கொடுத்துன்னு? உண்மைன்னா அது 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 கட்டுண்டு தாண்டி போவானா? ஒரு மனிதன் இதுதான் உண்மைன்னு புரிஞ்சிச்சானா அதை விட்டு வெளியே போவானா? போக மாட்டானே. உண்மை தானே. என்கிட்ட ஒருத்தன் சந்திச்சிட்டான், உபதேசம் வாங்கிட்டான், ரெண்டு சத்தம் மட்டும் அட்டன் பண்ணிட்டான். அதெல்லாம் சும்மா பேச்சு, வெளியெல்லாம் போக முடியாது. வெளியெல்லாம் வீம்புக்கு தான் போயிருப்பான். வெளியே போய் வீம்பாவனா உட்காந்து இருப்பான். அங்கேருந்து என்ன யோசிச்சுட்டு இருப்பான்னு நினைக்கிறீங்க? போகிறதுக்கு வழி தெரியலையே, முடியாது. ஏன்? புரிஞ்சிச்சு. அங்கே என்ன சுதந்திரம், என்ன மாதிரி இருந்துக்கலாம், பாதியில் ஏந்து போகலாம், இல்லை பொங்கல் இன்னும் கொஞ்சம் கேட்டு வாங்கிக்கலாம். இங்கே அச்செல்லாம் போட மாட்டோம், சோறெல்லாம் என்ன பண்ண மாட்டேன், 2 இட்லி சட்னி வச்சு கட்டி பார்சல் மாதிரிலாம் கிடையாது. இங்கே எப்போனா தான் நடக்கும். முடியாமல் போயிட்டா, வராமல் போயிட்டா, இங்கே சமைக்க கொடுக்க முடியாது போயிட்டா, இல்லை ஆள் கம்மியாக இருந்தால் அப்போ தான் எப்போது ஒரு முறை தான் நடக்கும். மேக்ஸிமம் என்ன தான் இருக்கான். எப்படி தான் நீங்கள் சாப்பிட்லாம், இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம், கம்மியாக சாப்பிட்லாம், அதிகமாக சாப்பிட்டுக்கலாம். இங்கே என்ன கிடையாது, அளந்தபடின்னு ஒன்று இல்லை, எப்போனா நடக்கும். ஏன்னா வாய்ப்பு இல்லாததுனால. அப்போ அந்த சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் கிடையாது, சத்சங்கமே அளந்தபடி கிடையாது. இங்கே நீங்கள் எந்த மதம் சார்ந்த இவராரோ இருந்தாலும் வரலாம். இங்கே வைஷ்ணவத்தை பற்றி பேச முடியும், என்னால் சைவத்தை பற்றி பேச முடியும். இருந்தாலும் எல்லா கேள்விக்கும் எப்படி போய் சொல்கிறான்? வேலையே தான். கடவுள் தேடி தேடி புக்கை பற்றிதே வேலை. அந்த பைபிளை பலமுறை பற்றி பார்த்துட்டேன். அந்த பைபிளை என்ன பண்ணிட்டேன் நானே பலமுறை. குரானை தமிழில் மொழிபெயர்த்ததை வாங்கி வச்சு என் மொழியில் மொழிபெயர்த்துருந்தா. லாஸ்ட்டாக இப்போ கூட ஒருத்தர் வந்தார், நம்மால் ராகவேந்திரன்ட்டு. அவர் தான் அந்த ரிக்கு சாமா அதர்வனம் அந்த தமிழ் படுத்து புக்கு எடுத்து வந்து கேட்டவுடனே வாங்கி தான் கொடுத்தாரு. நான் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அவர் பாவம் நம்மளை விட்டுட்டு எங்கேயோ போய் இன்னவோ பண்ண போகிறாராம்மா. பார்த்துடலாம், கடவுளை பார்த்துருவோம். கடவுள் பார்க்க முடியும் இல்லை, கடவுள் எப்படி இது வெட்ட வழியாகுது, அது பார்க்க முடியும்னா தான் சொல்லிடுறேன். அது விண்டவர், அது பேர் என்ன கிடையாது, பார்த்தவர் கிடையாது. அவர் பேர் விண்டவர். வெற்றி பெற்றுவ, வெற்றி பெற முடியும். உன் முயற்சி வீணாக போனால் அது உன் பிரச்சனை. நீ எங்கே இருந்தாலும் என்ன பண்ணுருவேன். ஒருத்தன் பேசும்போது இன்னொருத்தங்கிட்ட சொல்கிறான், பயிற்சி விட்டுறாதீங்க, நான் போயிட்டு வந்து அம்மா சொல்கிறேன், ஆனால் என்ன பண்ணாதீங்க, பயிற்சி மட்டும் விட்டுறது. ஏன்னா நம்ம எந்த மாதிரி ஆள் தான், அந்த மாதிரி ஆள் தான். என் சத்சங்கம் எப்படி தான் இருக்கான், அப்படி தான் இருக்கும். அப்போ சத்சங்கம்ன்றது உன்னை எல்லைக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு அப்படின்னா என்னுடைய சத்சங்கம் அப்படி கிடையாது. உன்னை எல்லைக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு கிடையாது, உன் எல்லையெல்லாம் வச்சுறதுக்கு. நீ என் வீடியோலாம் பார்த்தீங்கன்னாக்கா உனக்கே ஒஞ்சிடும்.
ஒருத்தர் கமெண்ட் எழுதி வச்சுனா செருப்பால் வச்ச மாதிரி இதுன்னுவான். ஒருத்தர் ரொம்ப டென்ஷன் ஆகி இப்படிலாம் பேசாதறான்றான். ஏன்னா அதுவும் பிரச்சனை அவனுக்கு. ஒருத்தன் ஃபோன் பண்ணி சொல்கிறான், ஜாதி பிரச்சனை இல்லையா, நீ ஏன் தலையிடுற, அண்ணன் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, எந்த அண்ணன் மட்டும் கேட்காதீங்க, அண்ணன் ஒன்றும் செய்ய முடியாது. எந்த ஜாதிக்காரனுமே ஒத்துக்க முடியல. என்ன இந்து ஒத்துக்க மாட்டான், கிறிஸ்தவன் ஒத்துக்க மாட்டான், இஸ்லாமியர் ஒத்துக்க மாட்டான். ஒத்துக்க முடியாதபடியாகிறேன் நான். எனக்கு மதம் பிரச்சனை இல்லை, மனுஷன்தான் பிரச்சனை. மனுஷனா கூட நீ மனுஷனா என் வீடியோ பார்த்தீங்கன்னா என்னை பிடிக்காமலாம் உனக்கு இருக்காது. நீ மதமாக என் வீடியோ பார்த்தேன்னா என் பிடிக்கவே பிடிக்காது. நீ ஒரு மதமதியாக என்ன பண்ண முடியாது நீ என் வீடியோவை பார்த்தா. அதுக்கு தான் சொன்னேன், கொள்கை பற்றாளர்கள், மதப்பற்றாளர்கள், புரிந்து கொண்டவர்கள், வாழ்க்கையில் தெளிவு பெற்றவர்கள் என்ன பண்ணாதீங்க. பார்க்காதுன்னு சொல்கிறதே பார்க்கறதுக்கு தான்றான் ஒருத்தன். இந்த புத்தகத்தை படிக்காதே அப்படின்னு ஒரு புக்கு போட்டால் அது புக்கு தான் நிறைய சேல்ஸ் ஆகுது. அந்த மாதிரி நீ என்ன பண்ணிக்கிற, பார்க்காதுன்னு டிஸ்க்ளைமரில் போட்டு என்ன சொல்கிறேன், என்ன சத்தியமாக சொல்கிறேன், பார்க்காத. உளமாற சொல்கிறேன், பார்க்காத. நெஞ்சார சொல்கிறேன். நீ ஒரு மனிதனாக இருந்தால் பார்க்காம மட்டும் விட்டுறாத. நீ ஒரு மதவாதியாக இருந்தால் என்ன பண்ணாத. நீ ஒரு மனிதன். ஒரு மனிதன் வாழ்வதற்காக பேசுகிறான். ஒரு மனிதன் என்னுடைய சத்சங்கம் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தேடி, நான் கஷ்டப்பட்டு, நான் வலி, எனக்கு வேதனை. இப்படி நேற்று கூட ஒரு கமெண்ட் பார்த்தேன், ஐயா உங்கள் பழைய வீடியோ பார்த்தாக்கா உங்களுக்கு தெரியும், அவங்கெல்லாம் உங்களை ஒத்துக்காமல் இருக்க மாட்டான், நீங்கள் எவ்வளோ வலியும் ரணத்தோடு வந்தீங்கன்றதெல்லாம் என்ன பண்ணலாம் நீங்கள் புரிஞ்சிச்சேன்னா. இப்போ பார்க்குறவங்களுக்கு உங்களை பிடிக்காமல் போயிடுது, ஏன்னாக்கா நீங்கள் இப்படியெல்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு. அவன் ஒத்துக்கணுன்றதுக்காக நான் ஏழையாக இருக்க முடியாது. அவனா என்னை ஒத்துக்கணுன்றதுக்காக நான் என்ன பண்ண முடியாது. ஏழையாவோ பிச்சைக்காரனாவோ என்னால் இருக்க முடியாது. நான் செல்வ சீமானாக வாழ்கிறேன்னா வாழ்கிறேன், அவ்வளோதான். எனக்கு அதுக்கான சந்தர்ப்பம் கடவுள் கொடுத்துட்டாரு. எம்ஐடி கொடுத்தாரு, எம்ஐடியில் போனேன். சைக்கிள் கொடுத்தாரு, சைக்கிளில் போனேன். முதல்ல ரயில்வேக்கு போகும்போது நீல கலர் சைக்கிள் வாங்கிட்டு போனேன். அதுமா எம்ஐடியில் போனேன். ஒரு பழைய ஓட்டர் ஸ்கூட்டர் 3000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு 30,000 ரூபாய் செலவு பண்ணேன். வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்தது. என்ன பண்ணுறது, ஒரு வண்டியை தொலைச்சிட்டேன், எங்கள் அம்மாவை புரிஞ்சுக்கினேன். இது மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் சந்தித்து தான் நான் பண்ணிடுறேன். இங்கே வந்துட்டு நித்தம் எனக்கு வாழ்க்கை பாடம் ஏதோ ஒன்று சொல்லிக் கொடுக்குது. நான் கற்றுக்கிருந்தேன், நான் புரிஞ்சுக்கிருந்தேன், நான் தெரிஞ்சுக்கிருந்தேன். உங்கள்கிட்ட என்ன பண்ணுறேன் சொல்கிறேன். என் மனைவிக்கு வலிக்கலாம், இது மாதிரி டெஸ்ட்டு பேசிட்டு அவங்களுக்கு வலிக்கிறதெல்லாம் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் அது மாதிரி நடக்கலாம், எனக்கு தெரியாது. உங்கள் வாழ்க்கையில் அதை நினைக்கலாம், அன்பு கூட இருக்கலாம், இவருக்கு விரும்பமாக செஞ்சமான்னு கூட ஊற்றலாம், கரெக்ட் தானே. ஆனால் உண்மையிலே அப்படி இருந்தால் என்ன பண்ண வேண்டியதே இல்லை. நான் செஞ்சது சரிதான்னு கம்பெனியை வச்சுட்டு போகலாம். கம்பெனி என்ன பண்ணலாம், ஊற்றலாம். கேள்வி கேட்க வேண்டிய அவசியம், கேள்வி கேட்கும்போது எங்கே கோட்டை விட்டுக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒன்று சரியாக தான் செஞ்சவங்க எங்கே கேட்க வேண்டியதில்லை, கடைசி ரிசல்ட்டில் கேட்க வேண்டியதில்லை. புரியலைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. நிறைய பேருக்கு புரியத்தே இல்லை வாழ்க்கையை. நம்ம எவ்வளோ பேசினாலுமே யாருக்கோ பேசலான்னு நினச்சிக்கிறான். காலையில் எழுந்துக்கணும், சரியாக இருக்கணும்னா எனக்கா, உனக்கா, என் பொண்ணுக்கா, என் பொண்டாட்டிக்கா, எல்லாருக்குமா, எல்லாருக்கும் தான். என் பிள்ளை கேட்டாலும், என் பொண்ணு கேட்டாலும், என் பொண்டாட்டி கேட்டாலும், என் அண்ணன் கேட்டாலும், மாமன் கேட்டாலும், மச்சான் கேட்டாலும், என் நண்பர் கேட்டாலும், என்கிட்ட சீடனாக இருக்கிறவங்க கேட்டாலும், என்னை ஏற்றுக்கிறவங்க கேட்டாலும், எல்லாருக்கும் தான். அதிகாலையில் எழுந்துக்கிட்டு தான் சரி, விழிப்பு வந்தோடனே எழுந்துக்கிட்டு தான் சரி, விழிப்பு வந்தோம் பத்துந்தா யாராக இருந்தாலும் என்ன தான். நெற்றியில் ஒரு கண் காட்டிய போதிலும் குற்றமே. யாரு என்னை படைத்தவனா கூட இரு, ஆனால் நீ குற்றம் செஞ்ச என்னதான் குற்றம் தான். எவ்வளோ நெருக்கம் தான் அவன் பேசியிருப்பான் பித்தான்னு. யார கடவுளை. அந்த மாதிரி தான் நான் பேசுகிறேன் கடவுளை. அவங்ககிட்ட நான் பேசுவேன், என்கிட்ட பேச மாட்டியா? யார உம்மளை அதுக்குன்ட்டு நான் என்ன பண்ண முடியும்? போய் ஆடு மாடை மேய்ச்சின்னு இருக்க முடியும்? ஆடு மாடு மேய்க்கிறவங்ககிட்ட தான் பேசுகிறேன்னா நான் என்ன பண்ணுறேன்? ஆடியோ அல்லது மாடியோ அல்லது கோழியோ அல்லது குதிரையோ என்ன பண்ணுங்கிறேன், மேய்ச்சிங்கிறேன். அப்போ நான் வந்து பேசுன்றேன் நான். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ உங்களுக்கு ஒருத்தன் சொல்லி கொடுக்குறான், ஒருத்தன் ஏதோ அனுபவிச்சிருக்கிறான், போகிறான்னா பொய் சொல்கிறான், கேட்டுன்னு வரீங்க. உங்களுக்கு அறிவு இல்லையான்னு கேட்குறேன் நான். எதனா நடத்துட்டோம். ஏன் கூட்டத்துக்குள்ளே வட்டத்துக்குள்ளே கூண்டுக்குள்ளே இருக்கணும்னு நினைக்கிறீங்க? விசாலமான இந்த உலகத்தில் ஏன் சந்தோஷமாக வாழக்கூடாது? என்ன உங்கள் பிரச்சனை? மதம்னா உங்களுக்கு என்ன பண்ணோம்? நீ மதமே கூட இரு, ஜாலியாக இரு, அது ஒரு வேணும். அப்படி தானே? பட்டை வச்சுக்கோ தப்பு இல்லை, நாமம் போட்டுக்கோ தப்பு இல்லை, சிலுவை மாட்டிக்கோ தப்பு இல்லை, தொப்பி போட்டுக்கோ தப்பு இல்லை, இதெல்லாம் ஒன்றும் இல்லையே.
இதெல்லாம் சும்மா புற அழகு தானே, பண்ணிக்கோ, என்ன தப்பு. ஆனால் பேசுகிற ஒரு மனுஷனை அடக்க சொல்கிறியா, உன் பிரச்சனை. அவன் ஜட்ஜ்மெண்ட்டு சொல்லிட்டாங்க, நீங்கள் அறைக்குள்ளே பேசினா தப்பு இல்லை, ஆனால் வீடியோ போட்டு ஏற்றா தான் தப்புன்னு. இப்போ வீடியோ போட்டு பேசினா என்ன பண்ணக்கூடாது, மதங்களை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, மத சடங்குகளை, ஏன் மத உணர்வுகளை தூண்டி புண்படுத்தி. நான் மனசார உளமாற சொல்கிறேன், உங்களுக்கு சண்டை போடுறதுக்கோ ஒருத்தருக்கு சண்டை போடுறது என் வேலை இல்லை. நான் ஒரு மதத்துலேருந்து இன்னும் ஒரு மதத்துலேருந்து இல்லை, எல்லா மதமும் என்ன தான் காமனாக சொல்லிடுறேன். இப்போது பொதுவாக ஒரு மதத்தில் இருக்கிற தப்பையும் சொல்லுவேன். இப்போ என்ன பண்ணுறது இல்லை. பட் சச்சங்கம் களைகட்டின்னு தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. சச்சங்கம் எப்படி தான் போயினுக்குது, நல்லா தான் இருக்குது. 4 பேர் கோச்சின்னு போயிட்டா வரமாட்டாங்களா என்ன? அந்த ஆளுக்கு எவ்வளோ திமிரு தெரியுதா, இடத்த காலி ஆகிடுச்சு, புது ஆள் வந்து உட்காந்துங்கிறாங்கன்றான். பாத்தியா நீ? உண்மையாக தானே, உண்மை அப்படி தானே. ஒருத்தர் போனால் ஒருத்தர் வருவாங்களா இல்லையா? இடம் பார்த்தில்லையா, ஒருத்தர் வந்து நின்று மூச்சு பார்க்குறாரு எங்கே நிற்கிறதுன்ட்டு. ஆமாம், யாரோ பார்த்து நாங்கள் தள்ளி உட்காந்துக்கிறோம்டா, வந்து உட்காருன்னு பேர் தானே ஆச்சு. அப்போ ஒருத்தர் வந்து ஒருத்தர் இடம் கொடுத்து தானே ஆகும். நீ இல்லைன்னா ஒரு இடத்த ஃபில்லப் பண்ண மாட்டாங்களா என்ன? வாங்கணும்னு நினச்சிட்டா என்ன ஆகும்? டயர் ரிப்பேர் ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம்? வண்டியை விட்டுருவோம், என்ன பண்ணுவோம்? நான் இங்கே இருக்கிறேன், இந்த ஒரு பாட்டு இருக்கும், என்னது, இதயத்தை இழந்த பின்னாலே தேகத்தை காக்க முடியாதே, நீயே என் இதயம் இல்லையேல் இல்லை உதயம். இவங்க ஒரு கதை சொல்லுவாங்க, டி ராஜேந்தர் நல்லா பேசியிருப்பார். அவன் சொல்லுவான், வேரினை இழந்தும் மரம் இங்கு வாழும் அப்படின்னு ஒன்று கேட்டவுடனே அவன் சொல்லுவான், வேரினை இழந்தும் மாலமரம் விழுதுகள் தாங்க வாழுமே, விழுதென குழந்தைகள் இருப்பதை மறப்பதா. இது அந்த அந்த கான்வர்சேஷனே, அந்த பாட்டே எப்படி இருக்கும்னா தர்க்க ரீதியாக போயின்னு இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மாதிரியா. வாழ்க்கை தர்க்கத்துக்கு உள்ளாக்குறது உன் தப்பு. நான் தர்க்கத்துக்கான ஆளே கிடையாது, கடவுள் உண்டு, தர்க்கம்லாம் கிடையாது, உண்டு. இது இல்லை இருக்குது, அதான் பேச்சுக்கே கிடையாது. அடுத்த கேள்வி வான்றேன் நான், எப்படின்னு ஒரு கேள்வி கேளு, வெட்ட வெளியாக இருக்குது. அப்போ நீ வந்து ப்ரூவ் பண்ண முடியாததுக்காக தமாஸ் பண்ணுற கிடையாது. நான் அனுபவிச்ச நீயும் அனுபவிக்கலாம், நான் அனுபவிச்ச நீ என்ன பண்ணலாம், அனுபவிச்சுக்கலாம். இதைத்தான் பெரியவங்களாம் சொல்லிட்டு போயிடறான், இதைத்தான் என்ன பண்ணிட்டு போயிடறான். அதுக்கு தான் சர்வேஸ்வரன் பேர் வச்சுக்கிறான், அதுக்கு தான் சிவன் ஒரு பொம்மை வச்சுக்கிறான், அதுக்கு தான் தலையிலேருந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கிறான், அதுக்கு தான் நிலாவை போட்டு வச்சுக்கிறான். உனக்கு புரியல லூசு, எவனோ ஒருத்தர் சொல்லி கொடுத்தா அதை வச்சு என்ன பண்ணுகிறேன் நீயா சும்மனா சிவத்தோன்றன்னு பொய் சொல்லுங்கிற. சிவம்னா வெட்ட வெளின்னு அர்த்தம், உனக்கு புரியல. ஏதோ சத்தகுரு என்ன பண்ணிட்டான், முண்டத்தை வெட்டி வச்சுட்டு. முண்டை எப்படா சிவனா, அவன் உனக்கு அறிவே இல்லை, முண்டம். நீ ஒரு அறிவு கட்ட முண்டன்னு என்ன பண்ணி வச்சுக்கிறான், அவன் முண்டத்தை வச்சுக்கிறான், உனக்கு புரியல. எங்கடா கை கால்லாம் முண்டம் இல்லை, அங்கே போய் வர போட்டோ வர எடுத்துன்னு வர, உனக்கு முண்டம்ல தான் நீ. அப்போ என்ன சொல்கிற மறைமுகமா, இந்த நாட்டில் நிறைய முண்டங்குது, நான் என்ன பண்ண முடியும்? இந்த முண்டத்தை சரின்னு சொல்கிறதுக்கு ஒருத்தன் வரான் மேலேருந்து, அப்படி இந்து கலாச்சாரத்தை தூக்கி பிடிக்கிறான். முண்டை மாதிரி இருக்குது இல்லை, ஆனால் முன்னாடி பழைய சிந்து சமூக நாகரிகத்துக்கு கொடுக்கப்பட்ட சிவன் நல்ல சப்பலாங்கோல் போட்டு உட்காந்துக்கிறாரு. குதிரை, யானை, எருமாடி, எருது எல்லாம் வச்சுருந்துக்கிறாரு, புலித்தோலை போட்டுக்கிறாரு. என்ன காரணம், என்ன புரிஞ்சுக்கலாம்? யார் மாற்றுந்து இதை? சிவலிங்கம் எதுக்கு வச்சாங்க? காப்பர் உள்ள வச்சு அடிக்கிறதுக்கு, டியூப் போட்டு விடுறதுக்கா? காப்பரில் லிங்கம் வச்சாக்கா அப்படியே வந்து ஊந்துருன்னு தண்ணியில் போய் உட்காந்துங்கிற லூஸு. என்ன புரிஞ்சுக்கல நீ? அப்போ உங்களுக்கு சத்சங்கம் போட்டு உன்னை சிந்திக்க முடியாத பேர் என்ன பண்ணி வச்சுக்கிறான், உன்னை வலை போட்டு வச்சுக்கிறான். ஏதோ ஒரு மத நூலை பச்சு சிக்கிக்கிறது யார் தப்பு? ஏதோ ஒரு மத நூல் ஏன் பச்சேன்? அது வந்து என்ன புரிஞ்சுக்கினேன் நீ? யாருக்கு அது புரிஞ்சிச்சு? என்ன சொன்னாங்க? தானே ஒரு கடவுளுக்குறாருன்னா அந்த கடவுள் பக்கத்தில் வலது பக்கம் இவர் போய் உட்காந்துக்கினாருன்னா மற்றவங்களாம் எங்கே போய் உட்காருவான்? இது கேள்வியே இல்லையா? அப்போ அவர் என்ன தான் சொல்லியிருப்பார்? அவர் வலை பக்கத்தில் உட்காந்தார், நான் எங்கே உட்காரணும்? நானும் வலை பக்கத்தில் உட்கார முடியும்னா, எல்லாரும் வலது பக்கம் உட்கார முடியும்னா அது என்னவாக தான் இருக்க முடியும்? வெட்ட வெளியே தான் இருக்க முடியும். உன் வலது பக்கத்தில் நீ வெட்ட வெளியே வச்சுக்கலாம், யாரும் வச்சுக்க முடியாது. அவ்வளோ சூட்சமமாக பேசின விஷயத்தை நீ என்ன சொல்கிற? சங்கீதக்காரகன் என்ன மாதிரி சொல்லிக்கிறான், என் உதடுகள் உன்னை துடிக்கும், பரவலத்துக்கு நேராக என் கண்களை ஒப்புவிக்கிறேன். அவ்வளோ அழகாக அந்த சங்கீதக்காரன் பேச, தாவீதை போல நடனமாடி கர்த்தாவை சோதரிப்பேன். எப்படியா? எப்படி? அப்போ தாவீது எப்படி இருந்திருப்பான்? போய் பாரு, படி, ஒழுங்காக படி பைபிளை. எந்த மத நூலையும் ஒழுங்காக படிக்கிறது இல்லை, எந்த மத நூலையும் என்ன பண்ணுறது இல்லை. மத வெறியனா அவரை
மதம் சொன்ன விஷயத்தை புரிஞ்சுடுவான், மதத்தில் இருக்க முடியாது உன்னால். மதம் சொன்ன விஷயத்தை புரிஞ்சுன்னு வந்தீங்கன்னா எப்படி இருக்க முடியாது உன்னால்? எல்லா மனிதனையும் நேசிக்கிறது தான் மதமாக இருக்க முடியும். அப்போ மதம் உருவாக்கப்பட்டதே எதுக்கு தான்? மனிதனை நேசிக்கிறது தான். இப்போ மதம் என்ன செஞ்சுனுக்குது? வேலி போட்டது ஆடு மாடு வரக்கூடாதுன்றதுக்கா, பயிர் வளரக்கூடாதுன்றதுக்கா? வேலி போட்டாங்கல்ல, அது ஆடு மாடு வரக்கூடாதா, பயிர் வளரக்கூடாதா? என்ன பண்ணுகிறீங்க இப்போ? ஆடு மாடே இல்லையே, என்ன பிரச்சனை உனக்கு? அன்னைக்கு புரியாத ஒரு கூட்டம் இருந்தது, எதிரின்னு ஒரு கூட்டம் இருந்தது. ஒரு எதிரியை ஒரு கூட்டத்தை ஒரு கூட்டம் அழிச்சிட்டு தான் வாழ முடியும்னே நம்பியிருந்தானுங்க. என்ன பிரச்சனை இப்போ தான் நமக்கு புரிஞ்சிச்சு. எல்லாருக்கும் வாழ்க்கை இருக்குது, எல்லாருமே என்ன பண்ண முடியும்? வாழ்ந்துக்க முடியும், எனக்கு தனித்தனியாக வீடு கட்டிக்க முடியும்னு புரிஞ்சிச்சு. அன்றைக்கி அப்படி இல்லை, அப்படி புரியல அவனுக்கு. ஒரு சமூகத்தை அழிச்சிட்டு தான் நான் வாழணும்னு நினச்சிருந்தான். வெட்டுங்கள் வீரர்களே, கொத்துங்கள் வீரர்களேன்னு வீரர்களை உருவாக்கி ஒருத்தன் அழிச்சிட்டு தான் என்ன பண்ணியிருந்தானுங்க வாழ்ந்து. என்ன தெரியாமல் போயிடுச்சு அவனுங்களுக்கு? இந்த பூமி விசாலமானதுன்னு தெரில. இன்னும் மனிதன் கால்படாத இடங்கள் இன்னும் இருக்குதுன்னு அன்றைக்கி அந்த மனிதனுக்கு தெரியாது. இப்போ சேட்டலைட் வந்துச்சு, பார்க்குறோம், எல்லா சந்தர்ப்பமும் எங்கேயும் இருக்குது. நான் என்ன பண்ணலாம்? எனக்கான வீடை எங்கே ஒன்றா கட்டிக்கலாம். இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைனா வெளிநாட்டில் போய் பழைக்க முடியும், இங்கே வேலை தெரியலனா வேறு இடத்துல போய் வாழ முடியும். வாழ்ந்துன்னு தான் இருக்கிற. அன்றைக்கி அப்படி தெரியாது. இதை விட்டால் என்னால் வேறு எதுவுமே. அதனால் இன சண்டை, மத சண்டை, போர் சண்டைலாம் நடந்தது. இன்னைக்கு என்ன பிரச்சனை உனக்கு? நீ சாப்பிட்டுக்கோ, அவன் சாப்பிடனா அது அவன் பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை? இதில் வர சாப்பிட மாட்டேன்னு போய் சொல்லினே சாப்பிட்டுங்கிற, அடுத்து உனக்கு நடிக்கிறது ஒரு வேலையை வச்சுக்கிற. என்னுடைய சத்சங்கம் உங்களுக்கு தெளிவு தருவதுக்கு தான். அப்போ நான் என்ன செய்கிறேன் இந்த சத்சங்கத்தில்? நான் உணர்ந்தேன், எனக்கு புரிஞ்சிருக்குது, நீயும் உணரலாம். உனக்கு எதனா பிரச்சனைங்க வருது, கேள்வி வருது, மத கேள்விங்கள்லாம், அது மாதிரி மத கேள்விகள் கேட்கப்பட்டது, அதுக்கான பதில் சொன்னேன். நான் அவ்வளோ அழகாக சொன்னேன், திருச்சிற்றம்பலம்னா உயர்வுடையதுன்ட்டு. எவ்வளோ அசிங்கமாக சொல்ல முடியுமோ அப்படி பண்ணிட்டானுங்க. அதை இன்னும் கூட தீர்வு இல்லை, இன்னும் கூட அதுக்கு தீர்வு கிடைக்கவே இல்லவே இல்லை. நீ விதவிதமாக வணக்கம் பண்ணுறதுனால கடவுளுக்கு நெருக்கமானவன் இல்லைன்றதுக்கு தான் பேசினேன். அது எங்களை பேசுகிறாரு, அசிங்கமாக பேசுகிறாருன்னு தெளிவாகவே தான் சொன்னேன் நான். ஒன்று புரியலன்னா நீ வேறு ஒரு மொழியில் கற்றுருந்தால கடவுள் நேசிக்கிற, கடவுளை வணங்குற, என் மொழியில் நேசித்தா எனக்கு நல்லா தானே இருக்கும். காலையில் எழுந்து கடவுள் ஒருவரே, அவர் எல்லாருக்குமானவர், நம்ம எல்லோரும் என்ன பண்ணது, நம்ம பாட்டு பாடாமல் இருக்கிறான். வானுக்கு தந்தை அவனே, அப்படி தானே, அல்லா பெற்ற பிள்ளை தானே யாரும். யாருன்னா வானான்னு சொல்லுவோம் அந்த பாட்டை. எல்லோரும் எப்படி தான் இருக்கான்? ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே, வேற்றுமையை வளர்ப்பதினாலே விளையும் தீமையே. துணையின்றி வெண்புறா தனியாக சென்றதே, வனவேசன் வீசிய வலைதன்னில் வீழ்ந்ததே, இனம் யாவும் சேர்ந்துதான். அந்த பாட்டு கேட்டீங்களா? கதையான போதிலும் கருத்துள்ள பாடமே, ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே. அப்படி தானே? நம்ம எல்லாம் ஒற்றுமையாக வாழ முடியாதா என்ன? நம்மளாம் மனிதன் தானே, ஒற்றுமையாக வாழ முடியாதா என்ன? வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சான பிளேட்டில் ஏறாமல் இருப்போமா? என்ன ஏறியே? அப்படி தானே? ஜாதிக்காரன் கண்டுபிடிச்சானா அரிசி சாப்பிடாமல் இருப்பியா என்ன? எண்ணெயும் நெய்யும் வேறு வேறு கிடையாது. கொழுப்பு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம். அது என்ன தான்? வெண்ணெய் தான், நெய் தான். நெய் வேறு, கொழுப்பு வேறு நினச்சிக்கிறீ? நீ எவ்வளோ பெரிய முட்டாள் நீ! இவ்வளோ தூரம் சயின்ஸ் வளர்ந்த பிறகு கூட வேர்க்கடலில் ஒரு உயிர் இருக்குது, அது உள்ளே தூங்குது, தவம் பண்ணினுக்குது. தண்ணி கச்சா முளைச்சிரும். வாழை தானே வந்து இது வேர்க்கடலை சாப்பிட்ற. உனக்குன்னு கடவுள் சொல்லி கொடுத்தாரா என்ன? வந்து இதெல்லாம் சாப்பிட்டுக்கணும் லிஸ்ட்டு போட்டு கொடுத்தாரா என்ன? எவனோ லிஸ்ட்டு போட்டால் அதை பார்த்து என்ன பண்ணிக்கிறேன் நீ? அப்போ இந்த என்னோட சத்சங்கம் முற்றிலும் மாறுபட்டது. முற்றிலும் முழு சுதந்திரம் எங்கே? இங்கே. எனக்கு புரிஞ்சிருக்குது, நீ புரிஞ்சுக்கோ. எனக்கு புரியல, நீ எனக்கு வந்து புரிய வை. நல்லா பார்த்துங்க. எனக்கு புரிஞ்சிருக்குது, என்ன பண்ணுறேன் நான் உனக்கு புரிய வைக்கிறேன். மேபி எனக்கு புரியல, நீ வந்து என்ன பண்ணீங்க புரிய வை. இங்கே வந்து நீ கேட்கலாம் என்ன, இங்கே வந்து என்ன பண்ண நீ எல்லாத்தையும் கேட்கலாம். எந்த பிரச்சனையுமே இல்லை எனக்கு, எந்த பிரச்சனையுமே எனக்கு இல்லை. அப்போ பிரச்சனை இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? ஒரு மனுஷன்ட்டு பார்த்து பிரச்சனை கொடுக்க பார்க்குறேன். வரோம் இதுன்ற நான் எனக்கு ஏன்னா ஒரு பிரச்சனை கொடுத்தா என்ன அது வரோம். ஏன் நான் வாழ்கிறேன் என்ன எனக்கு எது சொல்லுது? வழி தான் சொல்லுது. வழி இல்லைன்னா நான் வாழலை. வலி வந்த பேர் தான் வாழவே ஆரம்பிக்கிறேன். வலிக்கலைன்னா, பசிக்கலைன்னா நான் வாழலை. அது இருக்குது. கல்லுக்கு பசிக்காது, அது இருக்கும். அதனால் அது பேர் என்ன?
இருக்குது. ஒரு மரம் செடி கொடி வாழுது, ஏன்? அதுக்கு பசிக்கும், தண்ணி இல்லைனா வாடிடும். வாடின பயிரை கண்டு வாடுறதுக்கு அப்புறம் தான் நான் வாடிய பயிரை கண்டு வாடமாட்டேன், அது வாழும் வழி காணும் வரை ஓய மாட்டேன். என் வேலை என்னதான்? காய விட்டு அழகிறது கிடையாது. எவனா கொளுத்தின்னு இருந்தா செல்ஃபி எடுக்கிறது என் வேலை கிடையாது. தண்ணி ஊற்றியோ அல்லது பெட்ஷீட்டு போட்டோ மூடுறது தான் என்னுடைய வேலை. அங்கே என்ன பண்ண முடியாது என்னால்? ஒருத்தன் துணி துவச்சு நிற்பான், போட்டோ எடுத்து வச்சுட்டு அழுது நிற்பாங்களா? தப்பு இல்லையா? அது குற்றம் இல்லையா? உங்களுக்கு முன்னாடி ஒரு தப்பு நடக்குதுன்னா அதை திருத்தணுமா, அதை பார்த்து வருந்தணுமா? திருத்த முடியும்னா திருத்தணும், திருத்தவே முடியாத கட்டி தான் வருத்தணும். என்னால் தண்ணி ஊற்ற முடியலன்னு தான் சொல்லணும். அப்படி என்ன தான் சொல்லணும்? என்ன தான் சொல்லணும்? என்கிட்ட தீர்வு இல்லைன்னே சொல்லணும். நான் வாடிய பயிரை பார்த்த உடனே நான் வாடினேன்னு சொல்லக்கூடாது. வாடிய பயிரை பார்த்து அதை வாழ வைக்க முடியலேன்னு யோசிச்சேன்னு சொல்லணும். அப்போ தான் அடுத்தால் வந்து என்ன பண்ணுவான்? தீர்வை சொல்லுவான். ஏன்னா எனக்கு தீர்வு கிடைக்கலன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தீர்வு சொல்லுவீங்க. நான் தீர்வே கிடைக்காம தீர்வு நான் சொல்லிட்டேன் அழுடான்ட்டு என்ன பண்ணுவான் அவன்? ஒருத்தரும் கஷ்டப்படுறவங்களெல்லாம் பார்த்து ஒருத்தரும் ஒப்பர் வச்சு இருந்தால் வந்துடுவீங்க. ஐயோ நீ மனசுக்குள்ள இது மாதிரிலாம் நினச்சினுக்கிற, நீ வாழ மாட்டேன், நானும் மனசுக்குள்ளே நினச்சினுக்கிறேன், நீ நல்லா இரு, என்ன ஆகும்? ஆளாளுக்கு மனசுல நினச்சிருந்தா நடக்கும்? நடக்குமா? நடக்காது. அப்போது சத்சங்கம்னா ஒரு புரிதல் உள்ள ஒரு மனிதனோ அல்லது புரிதலோ பிரித்தியாருக்கு என்ன பண்ணா? ஒரு புரிதலை ஏற்படுத்தணும். கட்டுப்பாடற்ற அல்லது சுதந்திரமான இடத்துல மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஒரு புரிதலை எடுத்துன்னு வர முடியும். இல்லைன்னா உங்களால் புரிதலை எடுத்துன்னு வர முடியாது. நீங்கள் புரிஞ்சுதான் நினச்சிட்டிங்கன்னா இங்கே வராதிங்கன்ற நான். உனக்கு தான் புரிஞ்சிச்சு இல்லை, உனக்கு தெரிஞ்சிச்சு இல்லை, நீ நல்லா தானேங்கிற, நீ சிவபக்தன் ஆகிட்ட தானே, அங்கேயே இரு, என்ன பிரச்சனை உனக்கு? இங்கே வந்தால் சிவபக்தன்னா என்னன்னு நான் கேட்பேன், அதுக்கு பதில் சொல்லணும். என்ன உனக்கு தெரியும்? நீ எப்படி நீ ஆன? சொம்மனா அன்பே சிவம்னா எப்படி அது ஆகும்? உனக்கு தெரியாது. அன்புன்னா என்னன்னு தெரியாது, சிவம்னா என்னன்னு தெரியாது. நான் ரோட்டில் போகிற பொறுக்கி நினச்சி நீ ரோட்டில் பதில் சொன்ன அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அது கிடையாது. நான் நீ அதெல்லாம் நடிக்கிறதுக்கு அது கிடையாது. நான் உனக்கு நான் சாதாரணமாக கிடச்சிட்டா என்ன நினச்சிக்கிறேன்? நீ நான் கடவுள் தெரிந்த ஒரு சராசரி மனுஷன்லேருந்து மாறுபட்ட ஒரு கோணத்தில் சிந்திக்க தெரிந்த ஒரு விசேஷமானவன். விலங்குலேயே உன்னதமான விலங்கு இந்த விலங்கு. இதுக்கு ஏதோ பண்ணி வச்சுக்கிறான் கடவுள், இன்னும் பண்ணிட்டான். இதில் இது ஏதோ ப்ராசஸ் ஆயிடுச்சு இதில். ஆனால் என்ன பண்ண முடியுது? இதால் சிந்திக்க முடியுது. நீ என்னை மனுஷனாக கூட பார்க்காது, விலங்காக கூட பார். அட்ரஸ் சொல்கிறதுக்கு மாட்டுக்காரனாக கூட இருக்கலாம். அட்ரஸ் சொல்கிறதுக்கு யாராக இருக்கலாம்? அதுக்காக உன் ஜாதியில் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. நீ கீழ்த்தரமாகவே பார். ஆனால் அட்ரஸ் யாருக்கிட்ட தாங்குது? அவங்ககிட்ட தான் இருக்குது. நீ என்ன தான் பண்ணி ஆகணும்? நீ அவன் தான் இருக்கணும். நீ ஒரு கம்பெனிக்கோ ஒரு ஆஃபீஸ்க்கோ எங்கேயோ போ, வாட்ச்மேன் ஒருத்தர் இருப்பான். அவன் ஒன்றையும் அந்த சிஇஓலாம் கிடையாது. அவங்ககிட்ட நீ என்ன தான் பண்ணி ஆகணும்? பதில் சொல்லி தான் ஆகணும். எதுக்கு வந்துக்கிற? உங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேன்னா போங்கன்றுவான். எத்தனை மணிக்கு வந்துக்கிறேன்னு எழுதுவான். உன் பேர் என்ன பண்ணு, அட்ரஸ் ப்ரூஃபு காட்டுன்னுவான். ஏன்? இப்போ அந்த வாட்ச்மேன் செய்ய வேண்டிய வேலை வாட்ச்மேன் கூட செய்யலை, ஒரு மிஷினே செய்யுது. என்ன பண்ணி ஆகணும்? நீ அங்கே போய் தம்பு வைக்கணும், இல்லை உன்னுடைய ரேகையை வைக்கணும், இன்னார் உள்ளே போகிறாங்கன்னு. இப்படி தான் வேல்யூ இல்லாத அக்ரிணை பொருள்கிட்ட எப்படிங்கிற நீ பணிஞ்சு குனிஞ்சு கேமராவை நிமித்தி வச்சுட்டு அவர் பாஸ்போர்ட் ஆஃபீஸரு பாருன்னா என்ன பண்ணா? நோ நான் பெரிய மயிறு என்ன பண்ண மாட்டேரு. ஒருத்தன் அப்படித்தான் பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கிட்ட என்னவோ பேசியிருந்துக்கிறான். நீ ஏன் எனக்கு தரமாட்டா? அப்படிலாம் கிடையாது, நான் கரெக்டாக தான் வந்துடுறேன், நான் ஓகே கேட்டுக்கிறான். ரிஜெக்டன்னு குத்துக்கிறான். ஏன் ரிஜெக்ட் பண்ண? நான் தான் பேப்பரில் வச்சு கிடையாது, பாஸ்போர்ட் டேமேஜ் ஆகிடுச்சுன்னுக்கிறான். எப்போ என்ன அவர் தான் டேமேஜ் பண்ணிட்டுக்கிறாரு. நினச்சா என்ன செய்யலாம்? அவரே பாஸ்போர்ட்டு கிஸ்ட் என்ன பண்ணலாம்? உன்னை டேமேஜ் பண்ணலாம். எல்லாருக்குமே வேல்யூ இருக்குது. அந்த படத்தில் காதல் படத்தில் மூத்தத்தை பேச்சியை தந்து கொடுத்துட்டான் கொக்கோ கோலாவில், மேட்ரு முடிஞ்சிச்சு. புரியுதா நான் சொல்கிறேன்ட்டு? அதனால் இங்கே மதிக்க தகுந்தது அப்படின்னு ஒன்று இல்லை, எல்லாமே மதிப்பு மிகுந்தது தான். மதிப்பற்றது ஒன்று இங்கே இல்லை. அப்போ சங்கம் இருக்குது, சத்து இருக்குதுன்னா உங்ககிட்ட சத்து இருக்குது, உனக்கு தான் புரியல. உனக்கு என்ன இருக்குது? உங்ககிட்ட சத்து. ஏன் கட்டியும் சத்து இருக்குது. ரெண்டு சத்தும் சத்து தான். அப்போ நம்ம சங்கம் வச்சுக்கலாம் வான்றதுக்காக தான் என்ன பண்ணி வச்சுக்கிறேன்? ஒரு சத்து சங்கம். ஒரு சத்து எப்படி சங்கமாச்சு? நீயும் சத்து நானும் சத்து. அதனால தான் சங்கம்னா ரெண்டு இருக்கணும்ல, ரெண்டு இல்லையே. சத்து சித்து ஆனந்தம்னுவான், பார்த்துக்கிறீங்களா? சச்சித் ஆனந்தம். சித்தத்தினாலையும் சக்தியினாலையுமே ஆனந்தமாக இருக்க முடியுன்றான். நான் சொல்கிறேன் சத்திய ஆனந்தம் தான். சத்தியம் என்ன தான்? சச்சித்த ஆனந்தம் கிடையாது, சத்தானந்தம்னே சொல்லலாம். சதானந்தம்னே பேர் அதுக்கு. அப்படி ஆகிட்டு அதுக்கு பேர் என்ன? சச்சிதானந்தம்
கேள்விப்பட்டிருக்கீங்களா? சச்சித் ஆனந்தம். இன்னொருத்தர் பேர் என்ன, அதுக்கு அடுத்த கட்டம் வளர்ந்தா என்ன பேர்? அவர் பேர் சதானந்தம். நான் ஒரு சதானந்தி. நான் யார்? ஒரு சதானந்தி. சதா இன்பத்திலே திளைச்சிருக்கிறவன். சதா சர்வகாலமும் எனக்கு என்ன தான்? இன்பம் தான். பாரு எவ்வளோ பெரிய விஷயம் சாதாரணமாக சொல்லுங்கிறேன். டேய், அப்போ உனக்கு குழம்பு ஊற்றும்போது துக்கப்படல, எப்படி ஊற்ற முடியும்? டெஸ்ட் பிசின்னு தெரிஞ்சால் கூட நான் சொல்லியிருந்தா கூட ஊற்றுக்கலாம், அது அவங்க பிரச்சனை. ஆனால் நான் சந்தோஷமாக இருக்கிறவன் தான் எப்படி தான் இருக்க போகிறேன்? நான் இப்படி தான் இருந்தால் ஆகணும் சந்தோஷமா. ஆனால் என்னையும் துக்கப்பட வைக்கிறான். ஏன் துக்கப்பட வைக்கிறான்? புரியல அவனுக்கு. என்னத்தை செய்கிறேன், ஏன் இதை துக்கப்பட வைக்கிறோன்னே கூட அவனுக்கு புரியவே இல்லை. நான் துக்கப்படும் போது தான் இன்னும் அவரை மேலும் என்ன துக்கப்படுத்துறதுக்கு நீ வரான், என்ன பண்ணக்கூடாது? நான் அவனை சேர்க்கக்கூடாது. இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்? சந்தேகப்படாமல் இல்லது இன்னும் ஃப்ரீயாக பேசியிருப்பேன். இப்போ என்ன ஆச்சு? என்னால் உங்கள் குற்றத்தை சொல்ல முடியல. ஆனால் நீ 40 நாள் கிளாஸுக்கு வந்துடு சொல்லுவேன். ஏன் அங்கே வீடியோலாம் கிடையாது, அங்கே ஃபோட்டோலாம் கிடையாது, ஏற்றுக்க முடிய மாதிரி டெலகாஸ்ட்லாம் அது 40 டேஸில் ஃப்ரீயாக பேசலாம். நம்ம 40 டேஸில் எப்படி பேசலாம்? ரொம்ப ஃப்ரீயாக பேசலாம். எது வந்தாலும் பேசலாம், எல்லாத்தையும் பேசலாம். என்ன பண்ணலாம்? இந்த சத்சங்கத்தில் ஏன் சாத்தியப்படல? சத்சங்கம் லைவாக இருக்கிறதுனால தான் சாத்தியப்படல. சத்சங்கத்தில் லைவ் இல்லைன்னா என்ன பண்ணலாம்? கேமரா இல்லைன்னா என்ன வேணா பேசலாம். அதுக்காக தான் எப்போனா ஒரு முறை ஸ்பெஷல் சத்சங்கம் வைக்கிறேன். எதுக்காக ஸ்பெஷல் சத்சங்கம் வைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பண்ணலாம்? நம்ம அங்கே கேமராவெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போனெல்லாம் பிடிங்க வச்சு என்ன பண்ணிட்டு போகலாம், ரொம்ப ஃப்ரீயாக பேசலாம். ஆனால் ஸ்பெஷல் சத்சங்கத்துக்கெல்லாம் வர முடியுமானா முடியாது. கேட்டடு தான். எதுக்காக? லிமிட்டடு தான். எனக்கு தெரியாதவன் வந்தால் பாவம், என்கிட்ட உபதேசம் வாங்காதவன் வந்தால் கஷ்டம். உபதேசம் வாங்கிட்டு புரியாமல் போகிறவங்களாங்கிறான். உபதேசம் வாங்கிட்டு சத்சங்கம் வந்து என்ன கூட இருந்து என்ன கூட பழகிட்டு என்ன ஆகாமல் போயிடுச்சு, என்ன எப்படியும் அவனுக்கு புரியாமல் போயிடுச்சு. அப்போ தான் எனக்கு புரியுது, விதியாகப்பட்டது வலியது, அதை மாற்றி யாராலும் முடியாது. ஏன் கஷ்டப்படுற சனியை கூட்டினு வந்து என்ன பண்ணலாம்? குரங்கு கையில் மாலையை கொடுத்து கோபுரத்தின் மேல் நிற்க வைத்தாலும், இதையும் உள்ளம் சொல்லிட்டு போய்க்கிறான். வெள்ளத்தானே இது மலை நீட்ட மாந்தத்தம். உள்ளம் சரியில்லைன்னா நம்மால் பாட்டுப்பட்டான். உள்ளத்திலே உள்ளது தான் உலகம் காணா, அதை உணர்ந்து கொண்டேன் துன்பமெல்லாம் விலகுவா. துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கான ஆலோசனை செய்கிறதுக்கு தான் இந்த இடம். சத்சங்கம் எதற்கு அப்படின்னா, நீங்கள் எதற்காகவும் வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திட்டும்போது உங்களுக்கு வேதனையாக இருக்கும், கலங்கும் போது சேரு தெளிஞ்சது நான் நீர். புரியுது என்ன சொல்கிறேன்? உங்க கொஞ்சம் கலக்கமாக தான் இருக்கும். இதான் பேசுது நம்மளை ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்குதேன்னு இருக்கும். ஆல்மோஸ்ட் சரியாயிடுவேன். கட்டி நசிக்க எடுக்கும்போது வலி தான் செய்யும். கட்டி நசிக்க எடுக்கும்போது எப்படி தான் இருக்கும்? அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் பொறுத்துக்கோ, அப்புறமா என்ன இல்லை நல்லா இல்லை. பேச்சை கேட்டு கேட்டு சரியாயிடுவீங்க. நிறைய பேர் பேச்சு கேட்டு கேட்டு தான் எனக்கு எப்படி 1,39,000 பேர் ப்ளஸ் 500 வந்துக்கிறாங்கன்னா எப்படி வந்தாங்க? இன்னும் வந்துருந்தாங்கிறாங்க. டெய்லியும் ஒரு 4 பேர்னாச்சும் வந்துடுறாங்க. சப்ஸ்கிரைப் ஆகிறதுக்கு சொல்கிறேன். சத்சங்கத்துலேயுமே ஒரு 105 லைக்கு எப்படி வந்தது? அப்போ யாரோ என்ன பண்ணுறாங்க? கவனிச்சுன்னுக்குறாங்க. இங்கே தான் இருக்கிற ஆள்லாம் இல்லை, நாளைக்கு நாளன்னைக்கும் பார்க்க போகிறாங்க. குறைஞ்சபட்சம் 5,000 அதிகபட்சமாக 50,000 பேர் வரைக்கும் பார்த்துக்கிறாங்க என்னுடைய சத்சங்கத்தை. லைவ் சத்சங்கத்தை மட்டும் குறைஞ்சபட்சம். வீடியோவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 38,000 40,000 பேர் பார்த்துக்கிறாங்க குறைஞ்சபட்சம் ஒரே வீடியோவை. 1000 பேர்னாச்சும் கம்பல்சரி பார்க்குறாங்க. ஒரு சில வீடியோலாம் 1000 பேர்னாச்சும் கம்பல்சரி. அப்போ 1000 பேர் பார்க்குறாங்க என் வீடியோவை. ஒரு வீடியோ வந்தாலுமே அது எவ்வளோ பேர் பார்க்குறாங்க? அப்போ என்னுடைய சக்ஸம் வெற்றி பெற்றது தான். போயின்னு தான் இருக்குது, நடந்துன்னு தான் இருக்குது, பேசின்னு தான் இருக்கிறேன். ஆனாலும் கூட எனக்கு போதலை. எனக்கு உள்ளத்துன்னு சொல்கிறேன். ஏன் என்ன போதலைன்னா, இன்னும் புரிஞ்சுக்கிறவங்க ரொம்ப கம்மியாக தாங்கிறான். இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லை, இன்னும் சரியாக தெளிவா அவ்வளோ இன்னும் நல்லா வாழல. நான் கடைசி வரைக்கும் என் வாழ்நாள் முழுசுக்கு நான் பண்ணுவேன். நான் என்னால் முடிந்த வரைக்கும் சத்சங்கம் நான் தீனே தான் இருப்பேன். ஒவ்வொரு வாரமும் வெளிநாட்டுக்கு போனால் கூட டைம் பார்த்து லைவில் நடத்திட்டு வந்துடுறேன். அலாட் பண்ணிட்டேன் டைமை. நான் டைமை மாறி இருந்தால் கூட என்ன பண்ணிடுறேன், சீக்கிரமாக எழுந்து உட்காந்து. ஆமாம், நைட்டு செம்ம சறுக்கு சனிக்கிழமை. ஆமாம், பெரிய பிரச்சனைலாம் வந்து புயல் இடி மழை வந்தால் கூட சரி, மறுநாள் சத்சங்கம் நடத்துறதுக்காக போய் தூங்கிடுது. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்காக 5 நாள் 6 நாள் வாழ்ந்துனுங்கிறது, அடுத்த சத்சங்கத்துக்காக வாழ்கிறது. ஒரு கால் நான் கடைசி சத்சங்கம் நடத்தும் போது சொல்லிட்டும் போவேன். ஒரு கால் இப்போ இல்லை, இது எப்போ சொல்லி வைக்கிறேன். என் சத்சங்கம் எது வரைக்கும் நடக்கும்னா,
என் வாழ்நாளுக்கும் என்ன பண்ணின்னு இருக்கோம் நடக்கும். இலவசமாக தான் இருக்கும். சத்சங்கத்துக்கு என்ன கிடையாது, ஃபீஸோ கூலியோ கிடையவே கிடையாது. இவர் எல்லாத்தையும் எல்லாம் காசுலாம் பண்ணலையே, நான் ஃப்ரீயாக தான் பேசிக்கிறேன், இலவசமாக தான் பேசுகிறேன், எல்லா கேள்வியும் எப்படி தான் பதில் சொல்லுங்கிறேன். ஒரு கூலி 100 ரூபா கொடு, இந்த கூலி ரொம்ப பெரிய, இந்த கேள்வி பயங்கரமான கேள்வி, இதுக்கு ஒரு 1000 ரூபா கொடு. கிடையவே கிடையாது. கேள்வி தான். ஜாடிக்கேற்ற மூடி எது என்ன சொன்னாங்கன்னு என்ன கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறது? நான் ஜாடியாக மூடியா நான் முதல்ல, ஆனாலும் பதில் சொல்லுவேன். தப்புன்னே சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், நான் கேள்வியை பதில் சொல்ல முடியும். ஸோ உங்கள் கேள்விகளை வாங்க, எழுதிய வச்சுக்கிறேன், கேள்வியோடு வாங்க, பதிலோடு போங்க. எப்படி வாங்க? அறியாமையோடு வாங்க, தெளிவு பெற்று போங்க, வாழுங்க. உங்களை நீங்களே தடையா வச்சுக்காதீங்க, ஒரு வட்டத்துக்குள்ளே போய் சிக்கிக்காதீங்க. சினிமா பாட்டுங்களே பாடியெல்லாம் சொன்னுக்கிறேன். ஒருத்தர் அது கூட கேட்டோம், ஏன் சினிமா பாட்டுலாம் ஞானம் உயர்ந்த நூலில் தான் இருக்கும்லாம் கிடையாது, தெருமணிலே இருக்குது. ஞானம் எங்கே இருக்குது? தெருமணிலே இருக்குது. உன்னை மொத்தமே நீ பார்க்க மாட்டேன்ற. எல்லாருக்கிட்டையும் கேள்வி கேட்குறேன், உங்ககிட்ட கேட்டியான்னு கேட்பேன் நான். யாரென்னா பார்த்து நல்லாக்கிறியான்னு கேட்குறேன். எப்போனா உன்னை பார்த்து கேட்டியா நல்லாக்கிறியான்னு? உண்மையிலேயே நீ சொல்லு நல்லாக்கிறியா? என்ன கேட்குறியா? நீ நல்லாக்கிறியா? யாரை கேட்க மாட்டேன்ற அந்த கேள்வியை? உன்னை பார்த்து கேட்க மாட்டேன். உன்னை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி யார்? ஒருத்தருக்கு இப்போ வந்து புதுசாக ஒருத்தருக்கு வந்து கேட்டுக்கிட்டு குண்டலினி எழும்புனா என்ன ஆகும், அவன் பதில் சொன்னால் என்ன ஆகும்? அப்படி தானே? அப்புறம் உன்ன எல்லாமே போய் ஃபார்மாலிட்டி போய் மாத்திரை நேராக சாப்பிட்டு டாக்டர் எதுக்கு? அவர் என்ன பண்ணுறாரு? உன் ரத்த குரூப்புன்னா, நீ உன் வயசுன்னா, உன் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து எவ்வளோ, நீ எப்படி இந்த மாத்திரையை தாங்க மாட்டியா, இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி தான் என்ன பண்ணுறாரு அவர் பண்ணுறாரு. ப்ளஸ் டெஸ்ட்டும் எடுத்துப்பார் கூட தேவைப்பட்டா. இப்போ போனவே டெஸ்ட்டுன்றாரு, அது ரெண்டாவது விஷயம். ஆனால் என்னத்துக்கு தான் பண்ணுறாரு அதெல்லாம்? அப்போ தான் என்ன ஆகும்? அமெரிக்காவில் ஒருத்தர் புலம்புறாரு, இந்த ஊரில் மாத்திரையை சாதாரணமாக கொடுக்க மாட்டாங்க. நல்லது தானே, ட்ரக்கு கெமிக்கல், அது என்ன பண்ணுவானா, சும்மா கொடுக்குவானா, இதுக்கு மாத்திரைலாம் தேவையில்லை அப்படியே சொல்லிட்டு வரோம். இதுக்கு மாத்திரைலாம் தேவையில்லை, 2 நாள் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிட்டோன்னே அது வரும். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அதுவும் கூட என்ன தான், அது கூட ஆலோசனை தான், அதுவும் மெடிக்கல் தான், அதுவும் ட்ரீட்மெண்ட்டு தான், அதுவும் தேவைப்படுது தான். நான் அந்த மாதிரி சில பேர்லாம் கேள்வி கேட்டால் இந்த கேள்வி உனக்கு தேவையில்லாதுன்னுவேன். ஐயா கிட்ட போய் ஞானம் ஏன் நான் அடையலைன்னு கேட்டு போனேன், செம்ம திட்டுவாருன்றான். எப்படி சொல்கிறான்னா, என்ன கேட்கணுமா என்ன, நான் ஏன் ஞானம் அடையலைன்னு அவர் கேளு. அவர் என்ன பண்ணுவார்? இப்படி திட்டியே அமுச்சிடுவார். அதனால் நம்ம என்ன பண்ண மாட்டான், அந்த ஆள் மட்டும்தான் ஞானி இன்னுப்பா, நம்மளை என்னவே ஆக மாட்டான். ஏய், நீ கேட்கும்போதே உனக்கு தெரியுது இல்லை, நீயா ஞானம் அடையலைன்னு என்னையே கேட்கணும். யார் கேட்கணும் அந்த கேள்வியை? நான் ஏன் ஞானம் அடையலைன்னு என்ன கேட்கணுமா, நான் ஏன் ஞானம் அடையலைன்னு உன்னை கேட்கணுமா? நான் கொடுத்துட்டேன், இதெல்லாம் செய்யின்ட்டேன், இன்னும் செஞ்சேன் என்ன ஆகுனா, செஞ்சேன் ஆயிட்டேன்னு சொல்லணுமா? நான் அடையலைன்னு என்ன வந்து கேட்கணுமா? சரி, என்னை கேட்குறேன், நான் நேர்மையானவன், நீ என்னென்ன தப்பு செய்கிறேன்னு சொல்லணும் தானே. அப்போ தான் நீ என்ன பண்ணுவ, அதை திருப்திக்கணும். அப்படி தானே? விட்டுட்டு குறை சொல்கிறாரு, கோவப்படுறாருன்ற கோவமாத்தவர் சொல்கிற வேண்டிய பதில் எப்படி சொல்லணும்? நான் ஏன் பரீட்சையில் பாஸ் ஆகலைன்னு ஒருத்தன் என்னை வந்து கேட்குறான், நான் சொல்லுவேன். எந்த பரீட்சையிலன்னு கேட்பனா இல்லையா? ஃபஸ்ட்டு வரலாறு, புவியியல், ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரபி. ஹிஸ்ட்ரி எப்படி பச்ச, புவியியலை எப்படி பச்சேன் நான். புவியியலை பற்றி உனக்கு என்ன புரிஞ்சுது, வரலாறு பற்றி என்ன புரிஞ்சுது. நான் ஏன் பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டேன்னா இதெல்லாம் புரிஞ்சுதுன்னு என்ன ஏன் கேட்குறேன்னு கேட்டேன். நான் என்ன பண்ணுறது? முதல்ல படிச்சியா? படிக்காமையே பரீட்சை எழுதியிருப்பேன். என்ன படிக்காமல் பரீட்சை எழுதுனா தானே ஃபெயில் ஆகுனாங்க. ஃபெயில் ஏன் ஆகுனாங்க? ஏன் ஆகினேன் ஃபெயில் ஆகினேன்? நான் அவ்வளோ தலைப்பாடாக சொல்லி நீ 12 வருஷத்துக்கு கட்டாயம் போராடணுக்கணும், மிஸ் ஆகக்கூடாது, வேறு பற்றி யோசிக்கக்கூடாது, கம்முனே போடான்னா அட்லீஸ்ட் இங்கே வராமல் கூட 12 வருஷம் கம்முன்னு பண்ணுக்கலாம் தானே. அதெல்லாம் சும்மா ப்ரோ, கடவுள் தான் ப்ரோ முக்கியம். அதாவது சும்மா புலிவி எது பண்ணுக்கிறான். ப்ரோங்க பேசிக்கிறாங்க 2 ப்ரோ. சத்சங்க நடத்திங்கிறேன், வாரம் வந்து இங்கே வந்து பேசுகிறான்னா என்ன பண்ணல, நீ 1 லட்சம் முறை கேளு நான் ஏன் ஞானம் அடையலன்னு. நான் நான் சொல்கிறேன், அதெல்லாம் செய்ய திருத்திடு. என்ன பிரச்சனை உனக்கு? நீ ஏன் ஞானம் அடையலை? இன்னொருத்தரை கட்டுப்பத்துற ஞானம் அடைய மாட்டேன்.
ஏன் ஞானம் அடையல? நீ சரியாக என்ன பண்ணல, பயிற்சி ஒழுங்காக செய்யல. ஒருத்தர் சொல்லிட்டாரு, நான் வருவேன், ஐயா உட்காருவேன், போவேன், பயிற்சி பண்ணுவேன், தெளிவாக தானே சொல்லிட்டு போனார். வேறு ஞானம் மஞ்சங்களை கூட வந்து பேச விட்றேன்றேன் நான். என்கிட்டயும் நிறைய பேர் வந்துக்கிறாங்க பின்னாடி அப்புறமா வந்தவங்கனாக்கா. அவங்களும் என்ன தான் சொல்ல போகிறாங்க? ஒருத்தர் சொன்னாலும் 10, ஒரு சோறுனாலும் 10 சோறு என்ன தான் சொல்ல போகுது? ஞானம் மஞ்சள் ஒருத்தர் என்ன தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அனுபவிச்சிங்க ஒருத்தர். நான் வந்து பயிற்சி ஒழுங்காக செஞ்சேன், 40 நாள் 3வது கண் விழிப்பு வந்தது சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? எல்லாம் என்ன சொல்லுவாங்க? இல்லை பயிற்சி கற்றுன்னு போயிட்டா வந்துச்சு நான் சொல்லுவாங்க. அப்படியானா சொல்ல முடியும்? நான் அதெல்லாம் கிடையாதுங்க, வந்தேன் கற்றுக்கினேன் அவ்வளோதான். வந்து மேலே ஏறி ஆடுதுன்னு சொல்லுவான் எவனா சொல்ல முடியும்? உனக்கு இப்படி சொல்லலாம், முன்னாடியே எனக்கு ஆடி இருந்ததுங்கன்னு சொல்கிறான். நான் கோயிலுக்கு போகும்போதே வந்துச்சு ப்ரோன்றான் ஒருத்தன். அதுக்கு தான் இந்த சத்சங்கம். இது மாதிரி கும்மி அடிக்கிறதுக்கு கூப்பிட்டு வச்சு எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்கு. இப்போ சத்சங்கம்னா நான் புரிஞ்சிச்சா? தெளிவு ஏற்படுத்துறதுக்காக பேசுறதும் உண்டு, கூட்டமாக வச்சுருக்கிறதுக்கும் உண்டு. ரெண்டுமே பேர் என்ன தான். நேற்றுல பெருபகுதி நான் ஆனந்த வாழ்வில் பாடலாம் சொல்லுவேன், எல்லாம் பண்ண சொல்லுவேன். முடியாது கிடையாதுன்னுவானுங்க. சாமியேன்னுவேன், ஒன்றுமே வேறு வார்த்தை கம்முன்னு இருப்பேன். கம்முன்னு இருப்பாங்க, முறைச்சி பார்த்து திரும்ப சாமியே ஐயப்பா, கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. நான் 2வது வரையும் சொல்லவே இல்லை, அவனே சொல்லுவான் சாமியே ஐயப்போ, சாமியே ஐயப்போ, ஐயப்போ சாமியே. எப்படி இதை கற்றுக்கினா? பாட்டு பாடுறான்னா பாட மாட்டேன்றான், பாட்டு வராதுன்றான். இந்த வார்த்தை எப்படி வருது? இது பேர் என்ன? இது மட்டும் எப்படி வந்துதான் அவன் வாயில? டே உனக்கு பாட்டு வரலன்னா பொருள் குசு விட்றான்னா குசு கூட தயாராகிறான். ஆனால் இதை சொல்கிறான். அப்போ எப்படி இது சாத்தியமாகுது? சத்சங்கம் தான். எங்கேயோ சத்சங்கத்துக்கு போயிட்டுக்கிறான், எங்கேயோ கேட்டுக்கிறான். அப்படி தானே? ஒரு கதை, நான் குழந்தையாக இருக்கும்போது ஒரு பாதிரியார் சொல்லியிருந்தார், நீங்கள் கிறிஸ்துவராக மாறிவிட்டால் எந்த நாட்டிலும் போய் பிழைத்து விடலாம். ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. என்ன பண்ணலாமா? நீங்கள் எந்த நாட்டில் மொழி தெரியாத எந்த தேசத்துக்கு போயும் நீங்கள் பிழைச்சிக்கலாம். என்ன வார்த்தையாக இருக்கும் அது? என்ன பண்ணிக்கிறாரு? இங்கேருந்து ஒருத்தர் போய்கிறாரு, நியூயார்க் சிட்டியில் இறங்கிட்டு அங்கே ஒரு மாநாடுகிட்ட அவருக்கு வந்து தமிழை தவிர வேறு எதுவுமே மொழி தெரியாது. டாக்ஸி டிரைவரில் ஏறி உட்காந்துக்கிறாரு. அவன் மாநாடுகள்னா அவருக்கு புரியாது இல்லை. ஹல்லே லூயா அணிகிறாரு. என்ன சொன்னாராம்? இட்டும் போய் மாநாட்டில் விட்டாராம். புரியுதா? இப்போ போய்ச்சிக்க முடியுன்ட்டு கிண்டலுக்காக சொல்ல வரல. காமனாக ஒரு மொழிக்கு ஒரு வார்த்தை இருக்குது அவங்கக்கிட்ட. என்ன ஆகுது? ஹலோ இல்லையா என்ன உங்ககிட்ட? நமசிவாயன்னு ஒரு வார்த்தை இருக்குது, அதை நமோ நாராயணான்னு சொல்கிறவங்கிட்ட சொல்ல முடியாது. அவன் வேற இடத்துல போய் விட்டுருவான். நமோ நாராயணா சொல்லலாம். ஒரு கதை வர சொல்லிடுறானுங்க, அந்த தூக்கி போட்டாங்க, அடிச்சானுங்க, வெட்டினானுங்க, குத்துனானுங்கன்னு வர கதையெல்லாம் சொல்லிடுறானா இல்லையா? நமோ நாராயணா சொல்கிறவங்கிட்ட போய் நமச்சிவாயம் சொல்லக்கூடாது. நமச்சிவாயம் சொல்கிறவங்கிட்ட போய் அப்போனா உள்ளூர்லேயே சண்டை நடந்துனே இருக்கும். இவன் உள்ளூர் விட்டு வெளியே போனாக்கா இந்த வார்த்தை வெளியே எங்கன்னா போய் பழகுனா சொன்னானா என்ன தெரியவே தெரியாது. போயிடுச்சு. இது ஒரு விஷயங்குது உங்ககிட்ட, நெத்தியில் எதனா பூசினீங்கன்னா கண்டுபிடிச்சிருவானுங்க என்னன்ட்டு. நீ எதனா போட்டுக்கலாம், நீ என்ன போட்டாலும் யார் தான் நீ என்னவனா? நீ ஒரு மீன் வரைஞ்சுன்னு போ, நெத்தி நல்லா இருக்கணுன்ட்டு என்ன பண்ண? மீனை வரைஞ்சிக்கோ. கருவோடு வரைஞ்சா மீன் வரைஞ்சான்னு தெரியாது அவனுக்கு. நண்டு வரைஞ்சுன்னு போ, உன் நெத்தி பார்த்து ஒன்று கண்டுபிடிச்சிருவாங்க என்னன்ட்டு இந்துன்னு. ஆனால் பேசிப்பாரு முடியாது, பேசிப்பாரு முடியாது. ஆனால் என்கிட்ட வந்துட்டியானா எதுக்குமே நீ சங்கோச்சப்பட மாட்டேன். அல்லையா சாதாரணமாக சொல்லிடலாம். ஏன் சொல்கிறேன்? கேட்க மாட்டேன். வந்துட்டு என்னை பார்த்துட்டு ஸ்தோத்திரம் பத்தர்னா ஸ்தோத்திரங்க, நமோ நாராயணா நமோ நாராயணா, நமசிவாயா நமசிவாய, அன்பே சிவம் அன்பே சிவம், அவன் தான் சிவம் அவன் தான் சிவம், இவன் தான் சிவம் இல்லை இவன் தான் சிவம், என்ன வேணா சொல்லலாம். இதுக்கு மேலே வணக்கனா கூட ஓகே தான், பிரச்சனை எனக்கு இல்லை. ஏன் வார்த்தையை கடந்துட்டோம். ஆனால் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு வார்த்தை வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அவங்க அந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. அந்த மாதிரி சொன்னால் நீங்கள் என்ன பண்ணிடலாம், அங்கே போனாலாம் போய்ச்சிக்கலாம். அப்படி ஒரு வார்த்தை அங்கே இருக்குது. நீ காட்சி வரைக்குமே அலுலியா அலுலியா அலுலியான்னு சொன்னீங்கன்னாவே என்ன பண்ணுறாங்க? ஓ தண்ணி தாங்க எடுக்கப்படுது, சோறு தேவைப்படுது, ஏதோ
நீ நமச்சிவாய் என்னன்னு நினச்சிப்பாங்க அவங்க. புரியுதெல்லாம் சொல்கிறேன் தெரியாது. அதே மாதிரி கூட அவங்க அதே மாதிரி தான் முஸ்லீம்களுக்கும் வார்த்தை இருக்குது. லா இலாஹா இல்லல்லாஹு முகமது ரசூலுல்லான்ட்டு ஏன்னா போதும், இது மனப்பாடம் பண்ணிட்டு எங்கே வேணால் போய் என்ன பண்ணிடலாம். லா இலாஹா இல்லல்லாஹு முகமது ரசூலுல்லான்னு என்னக்கா ஓகே பா, பிரச்சனை நம்மால் தாண்டா. என்ன பண்ணுருவாங்க, காப்பாற்றிடுவானுங்க. நீ நமச்சிவாயன் சொல்லியே வீட்டுக்கு போனேன்னா கூட மாட்டுக்கறி சாப்பிடுன்ட்டேன்னா மேட்ரு முடிஞ்சிச்சு, கதை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் கதை. தூக்கி வெளியே போட்டுருவாங்க. தீர்த்து எடுத்து வந்து உள்ளே விட்டுக்கிறேன். சாணி போட்டு முழுவாங்களா என்னன்னு தெரியாது. அந்த ஊரில் சாணி கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் போன சந்தர்ப்பம்லாம் அப்படி கிடையாது. எல்லாரும் ஏன்னா நம்ம பேசி கீசி வச்சிடும், சத்சங்கம் பண்ணி டயர் பண்ணிட்டோம்னா என்ன கடந்து பாரு, என்ன மதம் கடந்து பாருன்னு சொல்கிறதுனால என்னென்ன யாருக்குமே அப்பா ஐயா பொறுத்த வரைக்கும் அக்சசபிள் எதுக்குமே. அவங்க வீட்டில் யாரும் மதிக்கலனா கூட அவர் பண்ண நமக்கு முன்னே அவருக்கு உண்டு டீல் வச்சுப்பார். பிரச்சனை பற்றி திருப்பி கூட என்ன பண்ண மாட்டார். அப்படி நம்ம தட்டு டமால்னு வச்சா கூட சாப்பிட்டு போயிடுவாருன்னு தெரியும் அவருக்கு. அம்மா நீங்கள் டொக்குன்னு வச்சா கூட என்ன பண்ணுவேன் நான் கம்முனே, தட்டை கம்முன்னு வச்சா நான் என்ன பண்ண முடியும். என்னை திட்டுற வரைக்கும் எனக்கு சொன்னே வராது. திட்டினா கூட திருப்பி திட்டு வந்துடுவேன், எனக்கு பிரச்சனையும் கிடையாது. புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு. இதுமாதிரி எச்ச சோறு சாப்பிட்ற வந்து ஊரை விட்டு ஊரை வந்து சாப்பிட்ணும். ஒருத்தர் ஃபஸ்ட்டு மலேசியாவுக்கு போகும்போது வராதிங்க, எப்படி நீங்கள் வந்து அந்த மைக்கேல் ஃபாரடேவை நம்பினீங்கன்னு கேட்டாங்க. இதெல்லாம் தாண்டி தான் போனோம். சென்ட்ரல் கார்டில் ஆட்டோவில் போயின்னுக்குறோம், கோயிலில் ஃபோனு வராதிங்க, மைக்கேலில் சொன்னா எல்லோரையும் கூப்பிட்ருவான், ஆனால் என்ன பண்ண மாட்டான். நாங்கள் மைக்கேல் நம்பி வரல, டிக்கெட் எதுனா ஒன்றும் செய்ய முடியாது போட்டுட்டோம். ஃப்ளைட்டில் டிக்கெட் எடுத்துகிட்டு பேர் என்ன பிரச்சனை, அங்கே இறங்கி என்ன பண்ணிக்கலாம், அவன் வந்துட்டாங்க, அது வேறு விஷயம். புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு? என்ன சொல்ல வரேன், கட்டுப்பாடற்றவராக இருங்கள். எல்லாரும் கூட என்ன பண்ணுங்க, பழகுங்க. ஜாதி மதம் நமக்கு வானா. என் சத்சங்கத்தில் நான் அதை தான் சொல்லித்தரேன். தப்பாக புரிஞ்சுக்கிறான். மதவாதிங்க ஏன் என் வீடியோவை பார்க்குறீங்க, திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். ஏன் என் மதவாதிங்க என் வீடியோ, நீ எதுவும் மதப்பட்டாலும்னா இரு, தப்பு இல்லை. ஏன் என்னை பார்க்குற, அதை வர குற்றமாக வர ஏன் சொல்கிறேன், மதத்தை தப்பாக சொல்கிறாருன்னு ஏன் சொல்கிறேன். நான் தான் அப்படி தானே பேசுகிறேன். மதம் இல்லாத மனிதரை உருவாக்கணும்னா நான் என்ன செய்யணும், மதம் இல்லாத மனிதனை உருவாக்கணும்னா நான் என்ன செஞ்சாகணும், மதம் தப்புன்னு பேசி ஆகணும். அப்படி தானே, சரியும் பேசுகிறேன் தப்புன்னு தான் பேசுகிறேன். உனக்கு தெரிய மாட்டேது, நீ நேரில் வந்து பாருன்றேன். எதை சரின்னு சொல்கிறேன், எதை தப்பு சொல்கிறேன் பாரு. ஏன் அப்படி சொல்கிறேன்றது என்ன பண்ணேன், சீர்தூக்கி பார்த்து எடுத்துக்கோ, இல்லை எடுத்துக்காமல் கூட போன்றேன். நான் வந்துட்டு ஒரு வாட்டி திட்டிட்டு கூட போயேன், வந்து உட்காந்து நல்லா நாரிப்பாட நான்சென்ஸ் இடியேட்டு பிளடி பூலு ஏதோ ஒன்று என்ன பண்ணிட்டு போ திட்டிட்டு. இப்போ இங்கிலீஷில் திட்டுற மாதிரி தமிழையும் சேர்த்து திட்டிட்டு போய் என்ன நானாக கேட்டு நான் அறிவு போகிறேன். நான் ஸ்விம்மிங் பூல்னு நினச்சிக்க போகிறேன், என்ன பிரச்சனை எனக்கு. அந்த வாலண்டைன்ஸ்னு போட்டு டே உயிர் டே மயிருன்னு எழுதிக்கிறாங்க. வாலன்ஸ் டே உயிரா டே மயிரா, வாலண்டைன்ஸ் டே ஏற்றுட்டேன், டே மயிர் மட்டும்தான் மொழியில் இருக்குது. என்ன போய் டே மயிருன்ட்டாங்களே டே மயிருன்ட்டாங்களேன்னு யோசிச்சு எனக்கு அமிச்சது என்ன, டே மயிரா, மை உயிர், மை உயிரா மயிரா சேர்த்து பச்சுனா சேர்த்து ஏறிட்டாங்களா, கண்ணில் கொளரா ஏத்துல கொளரா தெரியவே இல்லை. ஆனால் உங்கள் மண்டையில் என்ன நிற்கிதுன்னு கேட்டிங்கன்னா உங்கள் மதம். ஏன்னா காலகாலமாக நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கிறீங்க, நீங்கள் பாரம்பரியமாக என்ன பண்ணி வச்சுக்கிறீங்க, ஏதோ ஒன்று சரி என்ன காலகாலமாக பொம்மையை கும்பிட்டுக்கிறீங்க, காலகாலமாக மத நூல்களை மனப்பாடம் பண்ணுக்கிறீங்க, காலகாலமாக நீங்கள் என்ன செஞ்சுன்னுக்கிறீங்க, அசிங்கத்திலே வாழ்ந்துங்கிறீங்க. நாற்றம் உங்களுக்கு பழகிச்சு, துர்நாற்றம் உங்களுக்கு பழகிச்சு, ஒரு காக்ரோச் மாதிரி வாழ்கிறீங்க, கக்கூஸ்லேருந்து வெளியே வரீங்க, புற்றிசல் மாதிரி வந்துடுறீங்க. நான் போயிட்டு ஃப்ளஷ் அவுட் பண்ணி தண்ணி ஊற்றலான்னு பார்த்தா உள்ளேருந்து காக்ரோச்சாக வருது. நம்ம வேலை ஃப்ளஷ் அவுட் பண்ணுறதுக்கு. நான் தெளிவாகவே சொல்கிறேன், நான் சூத்த கழுவு வந்தவங்கன்னு, இந்த வாட்டர் கேன் போட வந்தவங்கன்னு சொல்கிற மாதிரியே நான் யார் பேண்டை சூத்த கழுவு வந்துருங்கன்றது. மலம் கழுவுறது தான் என் வேலையே. என் வேலையை என்ன தான், உன் மனதில் இருக்கிற மும்மலத்தையும் கலந்துட்டு போயிடலாம். ஆணவம் கண்மம் மாயெல்லாம் கழுவி விட்டு பாட்டுங்க எழுதி கதைங்க சொல்லி வாரம் சத்சங்கம் பண்ணி அப்புறமா கணக்கு அந்த பக்கம் வர வச்சு 44 கிளாஸுக்கு வந்துரு பயிற்சி எடுத்துக்கோ நைஸாக அந்த பக்கம் பழைக்கவும் செய்யுது. வயிறுக்குது இல்லை. ஆனால் சத்சங்கம் வயிற்றுக்காக நத்தலை. என் சத்சங்கம் எதுக்காக நத்தலை, வயிற்றுக்காகலாம் நத்தலை. பணம் பண்ணுறதுக்கெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லோரும் எப்போவுமே சத்சங்கத்துக்கு வரலாம், ஃப்ரீயாக இருக்குது. என்ன பண்ணுங்க வாங்க, இல்லை ஆன்லைனில் தான் பார்ப்பேன்னா பாருங்கள். ஒரு முறை இன்னும் டைம் போட்டு வாங்க. சத்சங்கத்துக்கே 12 வாரம் தொடர்ந்து வந்துடுங்க, உபதேசம் வாங்கிக்கலாம். அப்படியும் ஒரு வழி வச்சுக்கிறேன்.
எப்படின்னா ஆர்வப்படுங்க. உங்களை கொண்டாடுறதுக்கு தான் நான் வந்துக்கிறேன். என்னை கொண்டாடுவேன். நான் வந்தது உங்களுக்கு பேசுறதெல்லாம் எதுக்கு தானா, நீங்கள் யாரை கொண்டாடணும், உங்களை மதிக்கணும், நீங்கள் உங்களை கொண்டாடணும், நீங்கள் நல்லா இருக்கணும். என் பேச்சு எதுக்கு தான், நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்கு தான். உங்களை திட்டுறனாவும் எதுக்கு தான், நல்லா இருக்கு தான். நீங்கள் நல்லா இருந்துருவீங்களா, அடுத்த வாட்டி பார்க்கும்போது வசதி ஆகிடுவானா, ஆள் வேலைக்கு போயிடுவானா, சம்பாரிச்சிடுவானான்னு பார்த்தா நான் எப்படி போவேன்னு கேட்குறான். என்ன நான் என்ன பண்ண முடியும், வேலைக்கு போயிட்டாடா, பார்க்கணுங்க, ஏன் தேடினுக்கிறேன், எவ்வளோ நாள் தான்டா தேடினு இருப்பேன். என்ன தேடுறதே ஒரு வேலை தான் எனக்கு. வேறு என்ன செய்யத்தான் தேடுறதா, நிறைய பேர் தேடுறதுன்னு வச்சுக்கிறான். அதுவும் யாருன்னா கொடுக்குறதுன்னுக்கிறான். ஏன் என்னவோ தெரியல, அது மாதிரி ஆகிட்டுக்கிறான். செய்கிறதுக்கு வேலை நிறைய இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறது இல்லை, யாருன்னா கொடுக்கலன்னு சொல்லின்னு தெரியுது. வேலை செய்யத்தான் கொடுக்குதா, வீட்டு வேலை செய்யலாம், வீட்டு வேலை செஞ்சுங்கிறீங்க. அம்மாவுக்கு பாத்திரம் மட்டெல்லாம் கழுவிட்டு சோறு ஆக்கி வச்சு கால் பிடிச்சி விட்டுறது, கை பிடிச்சிடுது. அப்பா வேலைக்கு செய்யிட்டு வந்தாருனாக்கா அப்பா கை பிடிச்சி விடுறது, கால் பிடிச்சி, இது ஒரு வேலையாக நான் செஞ்சுன்னுக்கிறேன். தப்பு கிடையாது, அதுவும் ஒன்று தான், வேலை தான், செய்யலாம் தானே. நான் அம்மா வயசாகிட்டாங்க, அதனால் வீடு வாசலாம் நான் தான் பெருக்கி சுத்தமாக வச்சு, தப்பு கிடையாது. ஆம்பளை செய்யணுமா பொம்பளை செய்யணுமா, நிறைய பேர் பொம்பளை வேலை செய்யலன்னு சொன்னுக்கிறாயா, கிடையவே கிடையாது. இவனாச்சும் ஞாயிற்றுக்கிழமை லீவுக்குது, ஞாயிற்றுக்கிழமை தான் அவளுக்கு வேலை எக்ஸ்ட்ரா இருக்குது. பொம்பளைலாம் வேலை செய்யாமலாம் இல்லை, எல்லா பொம்பளையும் வேலை செஞ்சுங்கிறா. துணி துவச்சி போடுறது, சோறு ஆக்கி போடுறது, காஃபி கொடுக்குறது, சோறு போடுறதுலாம் யார் வேலை, அது வேலையவே மதிக்கல அவன். ஆமாம், அவங்க வீட்டில் தான் இருக்கிறாங்கன்றான். வீட்டு வேலை பார்த்துங்கிறாங்கன்னு சொல்லணுமா, வீட்டில் இருக்கிறாங்கன்னுமா, வீட்டில் இருக்கிறாங்களா, வீட்டு வேலையை பார்த்துங்கிறாங்களா. நான் தான் வேலைக்கு போகிறேன், நான் தான் ஏர்னிங் மெம்பரு, அவங்க யார், வீட்டில் வெட்டியாக வைக்கிறாங்க. டிஃபன் பாக்ஸில் சோறு எடுத்து போனேன், எப்படி எடுத்து போனேன், அந்த அக்கா வெட்டி அந்த என்ன இருக்கும் நிலைமை. நன்றி கெட்ட உலகம் இந்த உலகம். இந்த உலகம் எந்த மாதிரி உலகம், நன்றி கெட்ட உலகம். அந்த பொம்பளை காலிலேருந்து சாயந்தரம் உனக்கு தான், குழம்பு போட்டால் இருந்துங்க டெஸ்ட் பீஸாங்கிறன்றதுலாம் ரெண்டாவது விஷயம். ஆனால் கொதிக்க வச்சா இல்லை, அட்லீஸ்ட் அடுப்பு மல்லச்சு வச்சு ஏற்றாலாம் இல்லையா, நன்றி கெட்டு போய்கிடுது. புரியுதா, நான் கற்றுக் கொடுக்குறதெல்லாம் நன்றி உணர்வு தான். நீங்கள் உங்களை மதிங்க, நன்றியோடு இருங்க, இந்த உலகத்தை கொண்டாடுங்க. இந்த 3 விஷயம் எப்பவுமே எல்லா சச்சங்கத்திலுமே, நீ எல்லா தலைப்பிலுமே இந்த 3 விஷயம் ஒழிஞ்சிருக்கும். உன்னை மதி, உலகத்தை கொண்டாடு, நன்றியோடு இரு. இதைத்தான் வேறு 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 ஃபார்மெட்டில் நீங்கள் கேட்குற வேறு வேறு தலைப்பில் வேறு வேறு ஆங்கிள் என்ன பண்ணி வச்சுருப்பேன், சொல்லி வச்சே சொல்லினே இருப்பேன். இது சொல்லணுமா, வாரம் வாரம் சொல்லணுமா தான். இந்த வாரம் சொல்லிட்டல சச்சங்கண்ணா என்னான்ட்டு போதும், இதோடு நாங்கள் நிறுத்திக்கிறனா கூட நிறுத்திக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லை. இல்லை யாரும் புதுசாக வரவங்களுக்கு, அந்த டீச்சர் 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் நிறுத்திக்கிறாங்க. வரவங்களுக்கெல்லாம் ஆ போட்டு கற்று குத்துக்கிறாங்க, தான் சொல்லுங்கிறாங்க. அதுக்காக நீங்கள் டீச்சர், நீங்கள் இது வரைக்கும் வந்து அந்த எனக்கு நத்தி குத்திட்டீங்க, அதுங்க நத்தின்னு சொல்ல முடியும். அந்த டீச்சரோட வேலைன்னா தான் வரவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறது தான், சொல்லி தர்றது தான் உங்கள் வேலையே. ஏன் 5ஆம் கிளாஸ் டீச்சருக்குன்னா தான் வேலை. ஆமாம், அப்போ ஆனால் அம்மா என்னது பாட்டு ஒன்று வருமே, அம்மா இங்கே வா வா ஆசை முத்தம் தாத்தா இலையில் சோறை போட்டு ஈய தூரம் ஓட்டு உன்னை போல நன்றார் ஊரில் அறிவில் உண்டார் அப்படின்லாம் சொல்லி அந்த ஆய்க்கு ஒரு பாட்டு எழுதி கொடுத்துட்டுப்பான் எவனும். அவங்க மனப்பாடம் ஆகி போர் கூட வச்சுட்டு இருக்கோம், அவங்க தூங்கினே கூட சொல்லலாம் அம்மா இங்கே வா. ஆனால் போகிறவன் தான் என்ன பண்ணி ஆகுனா பொறுப்பாக கற்றுக்கணும். ஏன் இருக்குது ஏப்பார் ஆப்பிள் எவ்வளோ நாளாக சொல்லுங்கிறானுங்க. நம்மளுக்கு தான் மாதிரி ஏப்பார் ஆச்சினேயா. நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. வேற ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க,
உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருக்கு. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.